ஸோ வெல்கம் பேக் டு ஆம்பியர்ஸ் அகாடமி. ஸோ இன்னைக்கு நாம் 12ஆம் வகுப்பு ஃபிசிக்ஸில் நிலைமின்னியலில் அறிமுக வகுப்பையும் கூலும் விதியும் கடைசி கிளாஸில் பார்த்துட்டோம். இன்னைக்கு அதோட தொடர்ச்சியை பார்க்கலாம். வாங்க கிளாஸ்க்குள்ளே போகலாம். ஓகே, ஸோ இதை நம்ம பார்க்குறது நிலைமின்னியல். ஸோ இதில் கடைசி கிளாஸில் நம்ம என்ன பார்த்தோம்? மின்னூட்டத்தின் அடிப்படை பண்புன்னு பார்த்தோம். அடிப்படை பண்புனா வேற ஒன்றும் கிடையாது, அதோட மின்னூட்டம் என்ன அண்ட் மின்னூட்டத்தின் மாறாத்தன்மை, அதாவது இந்த பிரபஞ்சத்தில் உள்ள மொத்த மின்னூட்டத்தின் அளவு எப்பொழுதும் மாறாமல் இருக்கும் அப்படின்னு பார்த்துருப்போம். அடுத்தது மின்னூட்டத்தின் குவாண்டமயமாக்கல், குவாண்டமாக்கல் அப்படின்னு சொல்லுவோம். குவாண்டமாக்கல்னா என்ன அப்படின்னா, மின்னூட்டத்தின் மிகச்சிறிய மதிப்பானது ஃபிக்ஸ் ஆயிடுச்சு, அதை விட கம்மியான மதிப்பு இருக்காது அப்படின்னு சொல்லி பார்த்துருப்போம். தட் இஸ் Q இஸ் ஈக்குவல் டு NE அப்படின்னு நம்ம பார்த்து முடிச்சிருப்போம். ஓகேங்களா? ஸோ இது அதனுடைய அடிப்படை பண்பு முடிச்சு. அதுக்கப்புறம் கூலும் விதி அப்படின்னு பார்த்துருப்போம். கூலும் விதினா என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, ஒரு இரண்டு சார்ஜ் மின்னூட்டத்தை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, ஸோ இது நம்மளோட முதல் மின்னூட்டம் Q1. இதுல இருந்து ஆறுங்கிற தொலைவுல நாம இன்னொரு மின்னூட்டத்தை எடுத்திருக்கிறோம். இரண்டுக்கும் இடைப்பட்ட தொலைவு R. இதை நம்ம என்ற ஊடகத்துல வச்சிருக்கிறோம் அப்படின்னா காற்று அல்லது வெற்றிடம்ங்கிற ஊடகத்தில் வைக்கும் போது இதுக்கு இந்த ரெண்டு மின்னூட்டத்திற்கும் இடையில் ஒரு விசை செயல்படும். அது கவரும் விசையாகவோ விலக்கு விசையாகவோ இருக்கலாம். அது அந்த மின் துகளின் தன்மையை பொறுத்தது. ரெண்டுமே ஒரே மாதிரி, அதாவது இதுவும் பிளஸ் இதுவும் பிளஸ், ரெண்டும் விளக்கும். இதுவும் மைனஸ் இதுவும் மைனஸ், அப்ப விளக்கும். 1 பிளஸ் 1 மைனஸ்னா கவரும். அப்ப அந்த மின்னூட்டத்தின் தன்மையை பொறுத்து அது ரெண்டும் ஒத்த மின்னூட்டமாக இருந்தால் அது விளக்கும். ரெண்டும் மாறுபட்டது, இது ஒண்ணு இது ஒண்ணு, இது பிளஸ் இது மைனஸ் அப்படின்னா அது கவரும் அப்படின்னு பார்த்துருப்போம். அப்போ அது விளக்கு விசையா இருந்தாலும் சரி, கவரும் விசையா இருந்தாலும் சரி, அது எவ்வளவு விசை இருக்கும் அப்படிங்கிறதுக்கு நமக்கு ஃபார்முலா இருக்கு. ஸோ அதுதான் இந்த ஃபார்முலா. F is equal to Q1 Q2 divided by R square R12, இது K. ஸோ இதை பார்த்தோம் அப்படின்னா K. அப்ப இதுல இது விசை, இது என்னது? ப்ரொபோர்ஷனாலிட்டி கான்ஸ்டன்ட்னு சொல்லுவோம் தமிழ்ல, தகவு மாறிலி. Q1 Q2 என்னது? இரண்டு மின்துகள். R என்னது? இரண்டு மின்துகளுக்கு இடையே உள்ள தூரம். இது என்னது? இது ஓரலகு வெக்டார். ஓரலகு வெக்டார் R12 அப்படின்னு போட்டாங்கன்னா என்ன அர்த்தம்? இது Q1 இலிருந்து Q2 நோக்கி செல்லும் திசையை குறிக்கும். ஸோ இதுதான் இதுக்குள்ள இந்த ஃபார்முலா. ஸோ இதை கேட்பாங்க 2 மார்க்ல, அதனால அதை பார்த்து வச்சுக்கோங்க. அண்ட் தென் அதனுடைய ஒரு 4-5 பாயிண்ட் இருக்கும், அதை நாம பார்த்தோம். அப்புறம் என்ன இருக்கும்? அந்த ஈர்ப்பு விசைக்கும், நியூட்டனின் ஈர்ப்பு விசைக்கும் கூலும் விதிக்கும் உள்ள ஒற்றுமை என்ன, வேற்றுமை என்ன, அது எல்லாமே நாம பார்த்து முடிச்சிருக்கோம். ஓகேங்களா? ஃபைன். ஸோ இன்னைக்கு நாம என்ன பண்ண போறோம்? இதனுடைய அடுத்த பாகத்தை பார்க்க போகிறோம், அதாவது இதனுடைய தொடர்ச்சியை பார்க்க போகிறோம். ஸோ இந்த கூலும் விதிக்கான இந்த ஃபார்முலாவை அடிப்படையாக கொண்டு நாம ப்ராப்ளம் சால்வ் பண்ணணும். ஓகே, அந்த ப்ராப்ளம் சால்வ் பண்ணணும் அப்படின்னா நமக்கு வெக்டார் பற்றிய ஒரு அடிப்படையான புரிதல் வேண்டும். அதனால இன்றைக்கு கிளாஸ்ல நாம அந்த வெக்டாரை பற்றிய ஒரு அறிமுகத்தை பார்த்துவிட்டு அதற்கு அப்புறம் நாம மேற்கொண்டு என்னுடைய தியரியை பார்த்து தென் நாம அந்த ப்ராப்ளமை சால்வ் பண்ண போகலாம். ஓகேங்களா? ஓகே, ஸோ வெக்டார் இயற்கணிதம். அப்போ பிசிக்ஸ்ல எந்த ஒரு அளவீடையும் நம்ம ரெண்டா சொல்லுவோம். ஒன்னு வந்து ஸ்கேலார், ஒன்னு வந்து வெக்டார். அப்ப ஸ்கேலார்னா என்ன? அங்கே கொடுத்திருக்கிறோம் பாரு, எண் மதிப்பினால் மட்டுமே குறிப்பிடக்கூடிய இயற்பியல் அளவுகள் ஸ்கேலார் எனப்படும். அதுக்கு என்ன இருக்கும்? எண் மதிப்பு மட்டும்தான் இருக்கும். அப்ப வெக்டார்னா என்ன? எண் மதிப்போட சேர்த்து திசையும் இருந்தால் அது என்னது? வெக்டார். ஓகேங்களா? ஒரு
எளிமையான எடுத்துக்காட்டை சொன்னோம் அப்படின்னா உங்களுக்கு இது ரொம்ப ஈஸியாவே புரிஞ்சிடும். ஓகேங்களா? ஃபைன். இப்போ நாம புதுசா வந்திருக்கிறான் ஃப்ரெண்டு, நாமளும் அந்த ஏரியாவுக்கு புதுசு தான். ஸோ ஃப்ரெண்டு வீட்டுக்கு நாம போறோம். 2 பேருமே ஒரு இடத்துக்கு புதுசு தான். ஓகேங்களா? இப்போ அந்த இடத்துக்கு போய் அவன் வீட்டில் உட்காந்து நம்ம இது பண்ணிக்கிட்டு இருக்கும் போது கடைக்கு போக வேண்டியிருக்குது. ஓகே, அப்போ கடைக்கு போகணும் அப்படின்னா அங்க வர்றவங்ககிட்ட கேட்குறேன், எங்க பக்கத்துல கடை எங்க இருக்கு அப்படின்னு கேட்கும்போது அவங்க என்ன சொல்றாங்க, கடை இங்க இருந்து 100 மீட்டர் தூரத்துல தான் இருக்கு அப்படின்னு சொல்லி. ஸோ அவங்க சொல்லிட்டு போயிட்டாங்க. அப்ப நம்ம என்ன பண்றோம், கொஞ்சம் தூரம் நடந்து போறோம். நடந்து போனதுக்கு அப்புறம் தான் தெரியுது, ஒரு 10 மீட்டர் போனதுக்கு அப்புறம் ரோடு 2ஆ பிரியுது. அப்போ லெஃப்ட் சைடு போகணுமா ரைட் சைடு போகணுமா நமக்கு என்ன வரும், ஒரு குழப்பம் வரும். ஓகேங்களா? ஸோ அப்போ அந்த கடைக்கு சொன்னவர், தம்பி நீ கொஞ்சம் தூரம் போய் ரைட்டு திரும்பினா அப்படின்னா உனக்கு அங்க 100 மீட்டர்ல கடை இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்கன்னா நமக்கு எந்த ஒரு குழப்பமும் இல்லாம போயிருக்கும். ஸோ அதனால ஒரு சிலதை நம்ம குறிக்கும் போது 100 மீட்டர் தொலைவில் இருக்குன்னு சொல்றதையும் தாண்டி ரைட் சைடு இருக்குன்னு அந்த திசையோட சேர்த்து சொன்னாதான் அது முழுமை பெறும். அப்படி இல்லாம சொன்னா அதுக்கு என்ன இருக்காது, முழுமை பெறாது. ஸோ எதுக்கெல்லாம் எண் மதிப்பும் திசையும் இருக்குதோ அது எல்லாத்தையுமே நம்ம என்னன்னு சொல்லுவோம், வெக்டார்னு சொல்லுவோம். இது நம்ம கடையில போய் 1 கிலோ பிரியாணி அரிசி வாங்கணும் அப்படின்னா நம்ம என்ன சொல்லுவோம், 1 kgன்னு மட்டும்தான் சொல்லுவோம், 1 கிலோன்னு மட்டும்தான் சொல்லுவோம். அங்க எண் மதிப்பை மட்டும்தான் சொல்றோம், திசை அங்க எதுவுமே கிடையாது. உங்களுடைய உயரம் என்ன அப்படின்னா 150, 160, 170 சென்டிமீட்டர்னு அளவு மட்டும்தான் சொல்லுவோம். உங்களுடைய நிறை என்ன அப்படின்னு கேட்டா 50, 60, 70 கிலோ அப்படின்னு சொல்லி நிறைய மட்டும்தான் சொல்லுவோம். ஸோ இந்த மாதிரி ஒரு சில அளவுகளுக்கு எண் மதிப்பு மட்டும்தான் இருக்கும். அப்படி எண் மதிப்பு மட்டும் இருந்ததுன்னா அது என்னது, ஸ்கேலார். எண் மதிப்போட சேர்த்து திசையும் இருந்ததுன்னா அதுக்கு பேர் என்னது, வெக்டார். வெக்டாருக்கு எடுத்துக்காட்டு, இப்போ ஸ்கேலாருக்கு எடுத்துக்காட்டு என்னன்னு பார்த்தோம், நிறை, உயரம், இது எல்லாமே என்னது, ஸ்கேலார். அப்ப வெக்டாருக்கு என்ன எடுத்துக்காட்டு, அதை நம்ம பின்னாடி பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும். வெக்டாருக்கு என்ன எடுத்துக்காட்டு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இடப்பெயர்ச்சி, அப்புறம் என்ன இருக்கு, திசை வேகம், இது எல்லாமே என்னது, இது எல்லாமே வெக்டார். எண் மதிப்போடு சேர்த்து அதுக்கு என்னவோ இருக்கும், திசையும் இருக்கும். ஸோ அப்படி இருந்ததுன்னா அது வெக்டார். ஓகேங்களா? ஃபைன். இப்போ இந்த வெக்டாரை குறிக்கணும் அப்படின்னா வெக்டாரை எப்படி குறிப்பாங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு கோடு போட்டு இந்த மாதிரி ஒரு அம்புக்குறி ஒன்று போடுவாங்க. ஓகேங்களா? இந்த அம்புக்குறிக்கு பேர் என்ன அப்படின்னு போட்டோம் அப்படின்னா இதுக்கு வந்து தலைன்னு சொல்லுவோம். இது வந்து என்னது, இது வந்து வால். இந்த தலை எதை குறிக்கும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இந்த தலை திசையை குறிக்கும். அப்போ இங்க இருந்து இதுவரைக்குள்ள இந்த வால் இது எதை குறிக்கும் அப்படின்னா இதுதான் எண் மதிப்பு. சரிங்களா? இப்போ ஒரு சின்ன உதாரணம் பார்த்தோம்னா உங்களுக்கு ரெண்டுமே கிளியர் ஆயிடும். இப்போ இது ஒரு வெக்டார், இது ஒரு வெக்டார். இந்த ரெண்டு எப்படி இருக்கு, ஒரே திசையில இருக்கு. ஆனா இது வெக்டார் ஏன்னு வச்சீங்கன்னா இதை வெக்டார் பின்னு வச்சுக்கலாம். ஏ வெக்டார் பி வெக்டார் ரெண்டும் ஒரே திசையில தான் இருக்குது. ஆனா ஏ வெக்டாரோடைய மதிப்பு என்னது, பி வெக்டாரினுடைய எண் மதிப்பை விட அதிகம். இது இவ்வளவுதான் இருக்குது. இது வாளின் நீளம், இதோட வாளின் நீளம் எவ்வளவு, அதிகம். அப்போ அந்த வாளின் நீளம் அதிகமாக அதிகமாக அதனுடைய எண் மதிப்பு என்ன ஆகும், அதிகமாகிட்டே போகும். அது குறைய குறைய அது இதாகிட்டே போகும். ஸோ இதுதான் இரண்டு வெக்டார்கள் ஒரே திசையில இருந்தாலும் அதோட எண் மதிப்பு என்னது வேற வேறையா இருக்குது. ஸோ அப்படி இல்லாம வேற ஒரு இது எக்ஸாம்பிள் பார்த்தோம் அப்படின்னா இது ஏ வெக்டார், இது பி வெக்டார். இப்ப ரெண்டினுடைய வாளின் நீளத்தை பார்த்தோம்னா ரெண்டுக்குமே எப்படி இருக்கும், சமமா தான் இருக்கும். இதோட இதுதான் வாளின் நீளம். ஏ வெக்டாருடைய வாளின் நீளமும் பி வெக்டாருடைய வாளின் நீளமும் என்னவா இருக்குது, சமமா இருக்குது. ஆனா ஏ வெக்டார் இந்த பக்கம் இருந்ததுன்னா பி வெக்டார் இந்த சைடு இருக்கு. அப்ப ரெண்டும் எண் மதிப்புல சமமா இருந்தாலும் அந்த ரெண்டு வெக்டாருடைய திசை எப்படி இருக்குது, வேறு வேறாக இருக்கிறது. சரிங்களா? சோ இதுதான் வெக்டாரை குறிக்கிற முறை. அந்த மேக்னிடியூட்னு சொல்ற அந்த எண் மதிப்பானது அந்த வாளின் நீளத்தை பொறுத்தது. சரிங்களா? இப்போ இந்த வெக்டாரை
லெட்டர்ல சொல்லணும் அப்படின்னா நம்ம இப்படிதான் சொல்லியிருக்கிறோம். ஏன்னு போட்டு ஏ வெக்டார்னு போட்டோம் அப்படின்னா இது ஏ வெக்டார், இது பி வெக்டார். இந்த வாலின் நீளம் மட்டும் நீங்க சொல்லணும் அப்படின்னா அதான் என்னது எண் மதிப்பு. எண் மதிப்புனா என்னது வாலின் நீளம் மட்டும். அதை எப்படி குறிக்கணும் அப்படின்னா மாட் ஏ. ஸோ மாட் ஏன்னு போட்டோம்னா என்னது அங்க நாம எண் மதிப்பை மட்டும்தான் பார்க்கிறோம், அதனுடைய திசையை பார்க்க மாட்டோம். இப்படி போட்டோம் அப்படின்னா அது என்னது அது எண் மதிப்பு மட்டும்தான். ஸோ இதுதான் பேசிக்கா உள்ள ஒரு வெக்டாருக்குள்ள. ஓகே, ஸோ இப்போ இதை தாண்டி அடுத்த பேசிக் என்ன நமக்கு இந்த ப்ராப்ளம் சால்வ் பண்ணும்போது நமக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். இப்ப இத நான் ஏ வெக்டார்னு சொன்னேன் அப்படின்னா இதை இப்படியே நான் என்ன பண்ண போறேன் ரொட்டேட் பண்ண போறேன். இதை அப்படியே நான் ரொட்டேட் பண்ண போறேன். இத நான் இப்படி ரொட்டேட் பண்ண என்ன ஆகும், இந்த வால் இந்த பக்கமும் இது அந்த பக்கமும் திரும்பிடும் பாருங்க. அப்போ நான் இதை ரொட்டேட் பண்ணதுக்கு அப்புறம் அது எப்படி வந்து நிற்கும், இப்படி வந்து நிற்கும். ஓகே, ஸோ இந்த வெக்டரை நான் அப்படியே திருப்பி இங்க கொண்டு வந்து வச்சுட்டேன். இந்த வெக்டார் ஏ அப்படின்னா இந்த வெக்டார் என்னது மைனஸ் ஏ, அவ்வளவுதான். ஸோ வெக்டார் எப்பவுமே இது ஹெட்னு சொல்லுவாங்க. இந்த வெக்டரை ஏன்னு சொன்னோம்னா அதை எப்படி நம்ம குறிக்கணும்னா ஏ போட்டு அதுக்கு மேல ஏ கேப் ஆர் ஏ ஹெட்னு சொல்லுவோம். இப்படி போட்டாதான் அது வெக்டார், வெறுமனே ஏன்னு மட்டும் நாம போடக்கூடாது. ஓகேங்களா? ஸோ இது ஏ வெக்டார் அப்படின்னா அதை அப்படியே நம்ம திருப்பி வைக்கிறதுனால இது என்னது இது மைனஸ் ஏ வெக்டார். மைனஸ் ஏ வெக்டர்னா என்ன, எல்லாமே ஏ வெக்டர் மாதிரி தான் இருக்கும், திசை மட்டும் இதுக்கு இது ஆப்போசிட் 180 டிகிரி ஆப்போசிட்டா இருக்கும். அதனால அதுக்கு பேர் என்னது மைனஸ் ஏ வெக்டர். ஓகே, இப்போ யூனிட் வெக்டர்னு ஒண்ணு இருக்கு. யூனிட் வெக்டர்னா என்ன, இந்த எண் மதிப்புனா என்ன, இந்த வாலின் நீளம் தான் எண் மதிப்புன்னு நாம பார்த்தோம். இந்த வாலின் நீளம் எப்பவுமே பிளஸ்ல தான் இருக்கணும். எண் மதிப்பு எப்பவுமே பிளஸ்ல தான் வரணும், மைனஸ்ல வரக்கூடாது. ஏன்னா அது என்னது மாடுலஸ். மாடுலஸ் எப்பவுமே எப்படிதான் இருக்கும் பிளஸ்ல தான் இருக்கும், மைனஸ்ல வராது. அப்போ இந்த எண் மதிப்பு 2 சரி, இந்த வாலின் நீளம் அதான் நம்ம என்னன்னு சொல்றோம் எண் மதிப்புன்னு சொல்றோம். எந்த ஒரு வெக்டாருக்கு எண் மதிப்பு 1 இருக்கோ அது என்னது ஓரலகு வெக்டார், இங்கிலீஷ்ல யூனிட் வெக்டார்னு சொல்லுவோம். யூனிட் வெக்டார்னா என்ன, அந்த வாலின் நீளம் அல்லது ஒரு வெக்டாரின் எண் மதிப்பானது 1 இருந்தால் அதை நம்ம என்னன்னு சொல்லுவோம் யூனிட் வெக்டார்னு சொல்லுவோம். அப்போ யூனிட் வெக்டாரை எப்படி குறிக்கணும் அப்படின்னா, சப்போஸ் இதோட எண் மதிப்பு 1ன்னா என்னது ஏ வந்து யூனிட் வெக்டார். அப்ப ஏவை யூனிட் வெக்டாரா இருக்கும்போது ஓரலகு வெக்டாரா இருக்கும்போது அதை எப்படி குறிக்கணும் அப்படின்னா, ஏ கேப், சாரி இது வெக்டார், இங்க தான் ஏ கேப். ஸோ ஏ போட்டு அதுக்கு மேல 6 மார்க் போட்டோம்னா அது வெக்டார் தான். அதனுடைய எண் மதிப்பு 5ஆவும் இருக்கலாம், 2ஆவும் இருக்கலாம், 0.2ஆவும் இருக்கலாம், 1 விட அதிகமாகவோ 1 விட குறைவாகவோ இருக்கலாம். அப்படி இருந்ததுன்னா அது என்னது அது வெக்டார். பட் எந்த ஒரு வெக்டாரோட எண் மதிப்பு கரெக்டா 1 இருக்குதோ அதுக்கு பேர் என்னது ஓரலகு வெக்டார். அந்த ஓரலகு வெக்டாரை இப்படிதான் குறிக்கணும். அப்ப இப்படி இருக்குன்னா இதோட எண் மதிப்பு என்னவா இருக்கலாம், 1 விட அதிகமா இருக்கலாம் அல்லது 1 விட கம்மியா இருக்கலாம், ஆனா 1 கிடையாது. இப்படி போட்டோம்னா இது என்னது அதனுடைய எண் மதிப்பு 1 தான். ஸோ இதுதான் ஓரலகு வெக்டார். அப்ப இந்த ஓரலகு வெக்டாரை நம்ம எங்க அடிக்கடி பயன்படுத்துவோம் அப்படின்னா திசையை குறிப்பதற்கு. ஸோ இதோட பயன்பாடு என்ன, ஓரலகு வெக்டாரின் பயன்பாடு என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா இது ஒரு வெக்டாரின் திசையை குறிக்க பயன்படும். ஏன்னா இதோட எண் மதிப்பு என்னது 1. எந்த ஒரு நம்பரையும் 1ஆல பெருக்கும் போது அதனுடைய மதிப்பு என்ன ஆகாது மாறாது. 4 × 1 எவ்வளவுதான் 4 தான், 5 × 1 எவ்வளவு 5 தான். சரிங்களா? அப்ப இதோட எண் மதிப்பு 1 இருக்கிறதுனால இதை எந்த ஒரு வெக்டாரையும் நம்ம என்ன பண்ணிக்கலாம் பெருக்கிக்கலாம். அப்படி பெருக்கும் போது அதனுடைய எண் மதிப்பு மாறாது, ஆனா இது ஒரு திசை இருக்கும். அப்போ ஓரலகு வெக்டாரை திசையை குறிக்கிறதுக்கு நாம பயன்படுத்துவோம். சரிங்களா? சோ இது வெக்டார்னா என்ன, அதை எப்படி குறிக்கணும், பேசிக்கா என்னென்னலாம் இருக்கு வெக்டார்ல, அதனுடைய திசை எது, எண் மதிப்பு எது, எண் மதிப்பு எதை குறிக்கும், எண் மதிப்பு எவ்வளவு இருந்தா ஓரலகு வெக்டார், இவ்வளவு தெரிஞ்சா போதும். சரிங்களா? அடுத்து இதுல முக்கியமானது என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா வெக்டார் கூறுகள்.
வெக்டாரின் கூறுகள் அப்படின்னு. ஸோ இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது இதில் உள்ள ப்ராப்ளமை சால்வ் பண்ணதுக்கு. ரொம்ப ஈஸியானது தான், ரொம்ப குழப்பிக்க வேணாம், கரெக்டா கவனிங்க, ரொம்ப எளிமையானது தான். வெக்டார் கூறுகள் இதை பார்க்கும்போது தான் என்னமோ பெருசா டெக்னிக்கல் டேர்ம் மாதிரி தெரியும். எக்ஸ்பிளைன் பண்ணோம்னா இவ்வளவு தானா, இவ்வளவு ஈஸியான ஒரு டாபிக்கான உங்களுக்கு ஃபீல் பண்ணுவீங்க. இப்போ பாருங்க, நம்ம எல்லாருமே கிராஃப் ஒன்று வரைஞ்சிருப்போம், ஓகேங்களா? ஸோ இதுல இது என்னது, இது எக்ஸ் ஆக்சிஸ், இது என்னது, இது ஒய் ஆக்சிஸ். ஓகே, கிராஃப் போட்டாச்சு. இப்போ இதுல எல்லாமே என்ன இருக்குது, ரீடிங் இருக்குது. ஏன்னா ஒவ்வொன்றும் இது 1, இது 2, இது 3, இது 4, இது 5, இது 6, இந்த மாதிரி இங்க யூனிட் இருக்குது. ஸோ அதே மாதிரி இங்க என்னது, இது 1, இது 2, இது 3, இது 4 அப்படின்னு இங்க யூனிட் எல்லாமே இருக்குது. ஓகே, ஸோ இது ஒரு கிராஃப் ஷீட் கொடுத்துட்டாங்க. நம்ம எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸ் மார்க் பண்ணி அந்த யூனிட் என்ன எல்லாமே இது பண்ணிட்டு, இது என்னது எக்ஸ் ஆக்சிஸ் என்னது மீட்டர், ஒய் ஆக்சிஸ் மீட்டர். ஓகே, ஸோ அது எல்லாமே வெரி பேசிக், நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஓகே, இப்போ இதுல நான் என்ன பண்றேன், இப்படி ஒரு பாயிண்ட மார்க் பண்ணிடுறேன், இந்த ஒரு பாயிண்ட மார்க் பண்ணிடுறேன். இப்ப இதுக்கு கோஆர்டினேட் எழுதணும். இந்த பாயிண்டோட எக்ஸ் அச்சில் அதனுடைய மதிப்பு என்ன, ஒய் அச்சில் அதனுடைய மதிப்பு என்னன்னு நான் எழுதணும். அதுக்கு பேர் தான் இது கோஆர்டினேட் நாம சொல்றது. ஓகே, ஸோ இப்போ இந்த கோஆர்டினேட்டை எப்படி கால்குலேட் பண்றது, எப்படி ஃபைண்ட் அவுட் பண்றது, நம்ம எல்லாருக்குமே தெரியும். இதோட கோஆர்டினேட் வேணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம், என்ன பண்ணணும், இந்த பாயிண்ட்ல இருந்து ஒய் அச்சுக்கு ஒரு செங்குத்து கோடு வரையணும். ஓகே, ஸோ அப்போ பாருங்க, இங்க இருந்து நான் கரெக்டா ஒரு செங்குத்து கோடு இங்க வரைகிறேன், இந்த இடத்துக்கு வருது. சரிங்களா? அப்ப இந்த இடத்துல உள்ள பாயிண்ட் என்னன்னு பாக்குறேன், எனக்கு என்ன இருக்குது, 3.6 இருக்குது. அப்போ இந்த புள்ளியினுடைய எக்ஸ் அச்சின் மதிப்பு என்னது, 3.6 மீட்டர். இப்ப எனக்கு என்ன வேணும், ஒய் அச்சு வேணும். அப்போ ஒய் அச்சோட வேல்யூ வேணும்னா என்ன பண்ணுவோம், இதுல இருந்து ஒய் அச்சுக்கு ஒரு செங்குத்து கோடு வரைவோம். செங்குத்து கோடுனா கரெக்டா செங்குத்து கோடு தான் வரணும், இப்படிதான் வரணும், இதை இப்படியோ இப்படியோ போடக்கூடாது. சரிங்களா? ஃபைன். இப்ப எனக்கு அது ஒய் அச்சுல எதுல வந்து வெட்டுது, அது ஒய் அச்சுல வெட்டுற இடம் என்னது, 3. அப்ப இதனுடைய ஒய் அச்சின் மதிப்பு என்னது, 3. அவ்வளவுதான். ஈஸி, நம்ம எல்லாருமே பண்ணியிருப்போம் சின்ன கிளாஸ்ல, வெரி வெரி ஈஸி. கிளியர்? ஸோ இவ்வளவுதான், இந்த மாதிரி நாம போட்டு முடிச்சிட்டோம். ஓகேவா? ஃபைன். இப்போ இது முடிஞ்சது. அடுத்த ஒரு எக்ஸாம்பிள் எடுக்கிறேன். எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸ், அதே மாதிரி ஒரு பாயிண்ட் நான் மார்க் பண்றேன். இந்த பாயிண்டோட என்னோட எக்ஸ் ஆக்சிஸோட வேல்யூ என்னன்னு பார்க்குறேன், 4. இதோட ஒய் ஆக்சிஸோட வேல்யூ என்னன்னு பார்க்குறேன், 3. அப்போ இங்கே நம்ம என்ன எழுதுவோம், 4,3ன்னு எழுதுவோம். ஓகே, இதை ஒன்று எழுதுறோம், முடிஞ்சது. ஏன்னா நம்ம இதை மார்க் பண்ணி வச்சிருக்கிறோம். ஏன்னா இது 2, இது 1, 1, 2, 3, 1, 2, 3, 4 அப்படி மார்க் பண்ணி வச்சிருக்கிறோம். அதனால நம்ம என்ன பண்றோம், கரெக்டா எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸ்க்கு லைனை டிரா பண்ணி நம்ம என்ன பண்றோம், அதனுடைய மதிப்பு என்ன, இது ஒய் அச்சில் எந்த புள்ளியில வெட்டுது, இது எக்ஸ் ஆக்சிஸ்ல எந்த புள்ளியில வெட்டுதுன்னு பார்த்துட்டு இந்த பிராக்கெட்ல எப்பவுமே என்னென்ன எழுதணும், எக்ஸ் கமா ஒய் தான் எழுதணும். ஓகே, ஒய் கமா எக்ஸ் எழுதிடக்கூடாது. ஃபைன், இது முடிஞ்சது. இப்போ எனக்கு இதை எழுதி முடிச்சாச்சு. இப்ப எனக்கு என்ன வேணும், இந்த புள்ளிய என்னுடைய மூலப்புள்ளியில இருந்து இணைக்கிறேன். இது ஒரு லைன், இங்க இருந்து இதை நான் இணைக்கிறேன், இது ஒரு லைன். இப்ப இந்த கோட்டின் நீளம் எவ்வளவு இருக்கும், புரியுதுங்களா? ஃபர்ஸ்ட் ஒரு கிராஃப் மட்டும்தான் இருந்தது. அந்த கிராஃப்ல நான் என்ன பண்ணேன், ஒரு புள்ளிய வச்சேன். இந்த புள்ளியினுடைய கோஆர்டினேட் என்னன்னு பாக்குறதுக்கு என்ன பண்ணேன், எக்ஸ் அச்சுக்கு ஒரு செங்குத்து கோடு, ஒய் அச்சுக்கு ஒரு செங்குத்து கோடு வரைஞ்சேன். அது எக்ஸ் அச்சு ஒய் அச்சுல வெற்ற மதிப்பு என்னது, எக்ஸ் அச்சுல 4, ஒய் அச்சுல 3. அப்ப இது என்னது, 4,3ன்னு எழுதி முடிச்சிட்டேன். இப்ப எனக்கு என்ன வேணும், இந்த புள்ளி இந்த மூலப்புள்ளியில இருந்து எவ்வளவு தூரத்துல இருக்கு, இந்த கோட்டின் நீளம் என்னன்னு எனக்கு தெரியணும். இப்ப இந்த கோட்டினுடைய நீளத்தை நம்ம எப்படி கால்குலேட் பண்றது, எஸ் நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சதான். எப்படி கால்குலேட் பண்ணுவோம் சொல்லுங்க? எஸ், இந்த புள்ளியை நான் எப்படி எடுத்துக்கலாம், இங்க இருந்து இது வரைக்கும் உள்ளது என்னது, 4 சென்டிமீட்டர் ஆர் 4 மீட்டர். இங்க இருந்து இது வரைக்கும் உள்ளது என்னது, 3. இது 4, இது 3. அப்ப இதனுடைய மதிப்பு என்னவா இருக்கும் சொல்லுங்க,
என்னுடைய மதிப்பை எம்னு வச்சோம் அப்படின்னா எம் என்னவா இருக்கும்? எம் இஸ் ஈக்குவல் டு 4 ஸ்கொயர் பிளஸ் 3 ஸ்கொயர். கரெக்டுங்களா? இது என்னது? எம் ஸ்கொயர். சாரி. அப்போ இது என்னது? 16 பிளஸ் 9 என்ன இருக்குது? 25. அப்போ எம் ஸ்கொயர் 25னா எம்மோட வேல்யூ என்னது? அப்போ எம் ஸ்கொயர் எப்படி எழுதிக்கலாம்? 5 இன்ட்டு 5. அப்போ இது என்னது? 5 ஸ்கொயர். அப்போ எம் இஸ் ஈக்குவல் டு 5. அப்போ இந்த கோட்டின் நீளம் என்னது? 5. புரிஞ்சதா? ஓகே, ரொம்ப சிம்பிள், ஈஸி. ஓகே, அகைன் ஐ எம் எக்ஸ்பிளைனிங் த சேம் கான்செப்ட். ஏன்னா இது ஈஸி கான்செப்ட், பட் எல்லாமே தெளிவாக புரிஞ்சாதான் நமக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ எனக்கு இப்படி ஒரு கிராஃபில் நான் ஒரு பாயிண்ட் எடுக்கிறேன். இந்த பாயிண்ட் எக்ஸ் ஆக்சிஸில் 4லையும் ஒய் ஆக்சிஸில் 3லையும் டச் பண்ணுது. ஆனால் மையப்புள்ளியிலிருந்து இந்த மூலப்புள்ளியிலிருந்து இது இந்த புள்ளி எவ்வளோ தூரத்தில் இருக்குன்னு வேணும் அப்படின்னா நான் என்ன பண்ணுறேன்? இங்கேருந்து இங்கே ஒரு லைனை ட்ரா பண்ணிடுறேன். இந்த கோட்டினுடைய நீளம் வேணும்னா இது 3, இங்கேருந்து இது வரைக்கும் 3னா இது வேணுது 3 தான், இது 4. அப்போது 4 ஸ்கொயர் ப்ளஸ் 3 ஸ்கொயர் ஆட் பண்ணி எடுத்தோம்னா நமக்கு என்ன வந்துடுது? 9ன்னு வந்துடுது. புரியுதுங்களா? ஸோ அப்போ ஒரு புள்ளி இதில் எல்லாமே யூனிட் கொடுத்துட்டாங்க. இங்கே எல்லாமே யூனிட் நமக்கு கொடுத்துட்டாங்க. இது 1 2 3 4 1 2 3 இந்த மாதிரி கொடுத்துட்டாங்க. ஸோ அப்போ நமக்கு என்ன தெரியும்? எனக்கு ஒரு கிராஃப்ல அதனுடைய அளவீடுகள் குறிக்கப்பட்டிருந்தால் நான் தோராயமாக எந்த ஒரு புள்ளியை வேணாலும் தேர்ந்தெடுத்து அந்த புள்ளியினுடைய எக்ஸ் கம்மா ஒய்யினுடைய மதிப்பை என்னால் கண்டறிய முடியும். எக்ஸ் கம்மா ஒய்யின் மதிப்பை கண்டறிந்து விட்டேன் என்றால் மைய புள்ளியிலிருந்து ஆர்ஜின் மூலப்புள்ளியிலிருந்து இதுவரைக்கும் உள்ள தூரத்தை என்னால் கண்டுபிடிக்க முடியும். இதை எப்படி நான் கண்டுபிடிக்கிறேன்? எனக்கு இந்த நீளமும் தெரியும், இந்த நீளமும் தெரியும். அப்ப இது எக்ஸ், இது ஒய் அப்படின்னா என்னுடைய வேல்யூ என்ன? எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஒய் ஸ்கொயர் அண்டர் ரூட். ஓகே, இது ஆர் ஸ்கொயர் என்ன வேணா வச்சுக்கலாம். இது எக்ஸ் ஸ்கொயர் ஒய் ஸ்கொயர் அண்டர் ரூட் எடுத்தோம்னா இது நமக்கு சாரி இது என்னது? இது ஆர் தான், ஆர் ஸ்கொயர் கிடையாது. ஆர் ஸ்கொயர்னா சரி சார். ஓகே, ஸோ இது ஆர் தான். ஸோ ஆர் இஸ் ஈக்குவல் டு, ஓகே ஃபைன். இது புரிஞ்சுதா? பேசிக் தான். ஓகே, பட் தெரியலனா ஒரி பண்ணிக்க வேணாம், இது எல்லாருக்குமே தெரியும், பட் ப்ராப்பராக புரிஞ்சுக்கிறது. இப்போ அடுத்து நான் எனக்குள்ள இதை நான் என்ன பண்ண போறேன்? அடுத்த லெவலுக்கு கொண்டு போகிறேன். இப்போ இது எக்ஸ் ஆக்சிஸ், இது ஒய் ஆக்சிஸ். இதுல எனக்கு அலகு இல்லை, இதோட ரீடிங் இல்லை. எக்ஸ் ஆக்சிஸ்லயும் ரீடிங் இல்லை, ஒய் ஆக்சிஸ்லயும் ரீடிங் இல்லை. ஓகே, எனக்கு என்ன கொடுத்துட்டான்? ஒரு லைனோட நீளத்தை கொடுத்துட்டான். இப்படி ஒரு லைனை கொடுத்துட்டு இதனுடைய நீளம் எனக்கு எவ்வளோன்னு கொடுத்துட்டான். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 8 மீட்டர்னு கொடுத்துட்டான். இந்த இங்கிருந்து இது வரைக்கும் ஒரு புள்ளி, இங்க ஒரு புள்ளி எடுத்துட்டான். இது இந்த மூலப்புள்ளியிலிருந்து ஆரிஜின்ல இருந்து இது எவ்வளவு தூரத்தில் இருக்கு? 8 மீட்டர் நீளத்துல இருக்கு. ஓகே, இப்ப என்ன கேட்கிறான்? இந்த கோட்டினுடைய எக்ஸ் அச்சினுடைய மதிப்பு என்ன, ஒய் அச்சினுடைய மதிப்பு என்னன்னு கேட்கிறான். ஓகே, இங்க பாருங்க. ஓகே, ஸோ சாரி, இங்கே இது என்னது கிடையாது, 9 கிடையாது. இதோடைய வேல்யூ என்ன? அதனுடைய மதிப்பு 5. இப்போ இங்க இருந்து இங்க வரைக்கும் ஒரு கோடு போட்டோம். இந்த கோட்டின் நீளம் எவ்வளவு? 5. இந்த கோட்டினுடைய எக்ஸ் அச்சினுடைய மதிப்பு என்ன? 4. இந்த கோட்டினுடைய ஒய் அச்சின் மதிப்பு என்ன? 3. நம்ம எப்படி கால்குலேட் பண்ணோம்? இந்த கோடு இருக்குன்னா இங்க இருந்து கீழே செங்குத்து கோடு, இது ஒய் அச்சில் வெற்ற இடம் என்னது? 4. இது எக்ஸ் ஆக்சிஸ், சாரி எக்ஸ் அச்சில் வெற்ற இடம் 4, ஒய் அச்சில் வெற்ற இடம் 3. அப்போ இந்த கோட்டின் எக்ஸ் அச்சின் மதிப்பு 4, இந்த கோட்டின் ஒய் அச்சின் மதிப்பு 3. நம்ம சொல்றோம், ஏன்? எக்ஸ் அச்சு ஒய் அச்சுல ஏற்கனவே ரீடிங் இருந்தது. சரியா? இப்ப இங்க என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, இந்த கோட்டின் நீளத்தை கொடுத்துட்டான். இப்ப என்னுடைய எக்ஸ் அச்சின் மதிப்பு என்ன அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம்? அங்க இருந்து நேரா எக்ஸ் அச்சுக்கு ஒரு செங்குத்து கோடு வரைவோம். இங்க இருந்து நான் ஒரு செங்குத்து கோடு வரைஞ்சேன் அப்படின்னா அது இங்க வந்து வெட்டுது. ஆனா இந்த இடத்துல எனக்கு என்ன இல்லை? ரீடிங்கே இல்லை. என்னுடைய மதிப்பு என்னன்னு எனக்கு தெரியாது. அதே மாதிரி தான் இங்க இருந்து
இங்க வரைகிறேன் செங்குத்து கோடு, ஒய் அச்சு இதுல வெட்டுது. இப்போ இதுல எனக்கு ரீடிங் இல்லை, அதனால ஒய் ஆக்சினுடைய மதிப்பு என்னன்னு எனக்கு தெரியாது. ஸோ அதனால இந்த புள்ளிக்கு என்னால எக்ஸ் வேல்யூ என்ன ஒய் வேல்யூ என்ன கோஆர்டினேட்டை எழுத முடியாது. அப்ப இதை எப்படி கால்குலேட் பண்றது? இதை எப்படி கால்குலேட் பண்றதுன்னா, இந்த மாதிரி எக்ஸ் அச்சு ஒய் அச்சுல ரீடிங்கே கொடுக்கல, ஆனா ஒரு கோடை கொடுத்துட்டு அந்த கோடு ஆரிஜின்ல இருந்து போகுது, மூலத்துல இருந்து போகுது, மூலப்புள்ளியில இருந்து போகுது, அதனுடைய நீளத்தை கொடுத்தாச்சுது, அதனுடைய எக்ஸ் அச்சின் மதிப்பு ஒய் அச்சின் மதிப்பை கேட்கிறான். ஆனா எக்ஸ் அச்சு ஒய் அச்சுல ரீடிங் இல்லைன்னா என்ன பண்றது அப்படின்னா, இதை கொடுத்தாவ இன்னொன்னையும் சேர்த்து கொடுத்தாதான் நாம இதை சால்வ் பண்ண முடியும். அவன் என்ன கொடுப்பான் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, இந்த கோடானது எக்ஸ் அச்சு அல்லது ஒய் அச்சியோடு ஏற்படுத்தும் கோணத்தையும் சேர்த்தே கொடுப்பான். இதை மட்டும் இந்த கோட்டினுடைய நீளத்தை மட்டும் கொடுத்தா கண்டுபிடிக்க முடியாது. நமக்கு என்ன வேணும், இந்த கோடு எக்ஸ் அச்சினோடு ஏற்படுத்தக்கூடிய கோணம் என்ன அதையும் கொடுக்கணும். அது தீட்டான்னு நம்ம வச்சுக்கலாம். இன் திஸ் கேஸ் let us take it as 30, இதை 30 டிகிரின்னு வச்சுக்கலாம், அல்லது சிம்பிளா அதை நம்ம என்னன்னு வச்சுக்கலாம் 30ன்னு வச்சுக்கலாம். ஓகேங்களா? ஸோ இப்போ வெக்டார் கான்செப்ட் இப்போ தான் கொஞ்சம் உள்ள வர போகுது, கொஞ்சம் கவனமா இருங்க. ஓகே, இதை தீட்டானே நம்ம வச்சுக்கலாம். ஓகே ஃபைன். இப்போ நான் இதை மட்டும் தனியா எடுத்து டிரா பண்ண போறேன். அப்போ இந்த வெக்டார் ஆர் இந்த கோட்டினுடைய நீளம் 8 மீட்டர் அப்படின்னா இதை நான் என்னன்னு எடுத்துக்கிறேன், ஏன்னு எடுத்துக்கிறேன். ஏங்கிற கோட்டினுடைய நீளம் என்னது 8 மீட்டர். அப்ப இந்த ஏங்கிற கோடு எக்ஸ் அச்சை எந்த இடத்துல வெட்டுது அப்படின்னு எனக்கு தெரியாது. அப்போ இந்த ஆரிஜின் ஓல இருந்து இது வரைக்கும் உள்ள இந்த நீளத்தை நான் என்னன்னு எடுக்கிறேன், ஏ எக்ஸ்ன்னு எடுக்கிறேன், ஏயோடைய எக்ஸ் மதிப்பு. அதே மாதிரி இது இங்க ஒய் அச்சை வெட்டுற இடம் என்னது இது, அப்ப இதை நான் என்னன்னு எடுப்பேன், எஸ் ஏ ஒய்ன்னு எடுக்கிறேன். எனக்கு அது வேணும், அது எனக்கு தெரியாது. ஓகே ஃபைன். இதை எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா, நாம இதை மட்டும் தனியா எடுத்து எழுதுவோம், அப்புறம் எல்லாமே நமக்கு கிளியர் ஆயிடும். இப்போ பாருங்க, இந்த பார்ட்டை மட்டும் இங்க டிரா பண்ண போறேன். எனக்கு என்ன இருக்கு, இங்க ஆரிஜின் ஒன்று இருக்குது, ஆரிஜின்ல இருந்து இது வரைக்கும் ஒரு பாயிண்ட், இது என்னது ஏ, ஏனுடைய மதிப்பு என்ன 8 மீட்டர். அப்புறம் எனக்கு என்ன இருக்குது, இப்படி ஒன்றும் இப்படி ஒன்று இருக்கு. ஓகே, ஸோ பாயிண்ட் பேரை பாருங்க, இது ஆரிஜின். இதை நான் என்னன்னு எடுக்கிறேன், ஏ எக்ஸ்ன்னு எடுக்கிறேன். இந்த பாயிண்டை நான் என்னன்னு எடுக்கிறேன், ஏ ஒய்ன்னு எடுக்கிறேன். ஆர் இப்போதைக்கு ஏஎக்ஸ் ஏ ஒய்லாம் வேணாம், சிம்பிளா எம்என் அந்த மாதிரியே நாம எடுத்துக்கலாம். ஓ எம் என், இது நமக்கு என்னவா இருக்குது, தீட்டா. சரிங்களா? ஓகே. இப்போ பாருங்க, நமக்கு ஒரு ஃபார்முலா தெரியும். என்ன ஃபார்முலா, சைன் தீட்டா காஸ் தீட்டா. ஸோ இது எல்லாமே நாம சின்ன கிளாஸ்லேயே படிச்சிருப்போம், 9th 10th. இப்போ இந்த மாதிரி ஒரு முக்கோணம் கொடுத்துட்டாங்க அப்படின்னா, சைன் தீட்டா காஸ் தீட்டாவை நாம அங்க அப்ளை பண்ணணும்னா, பிரதியிடணும்னா நமக்கு என்ன, அந்த முக்கோணத்துல என்ன இருக்கணும், ஒரு 90 டிகிரி இருக்கணும். ஓகேவா? அப்ப இங்க பாருங்க, இந்த இடத்துல இந்த கோணம் என்னது 90. அப்ப 90 டிகிரியை நாம இப்படிதான் குறிப்போம். அப்ப 90 டிகிரிக்கு எதிர ஒரு பக்கம் இருக்கும், அந்த பக்கத்துக்கு பேர் என்னது, கர்ணம். சரிங்களா? இந்த முக்கோணத்துல 90 டிகிரிக்கு எதிரே உள்ள பக்கம் தான் என்னது, கர்ணம். அப்ப முக்கோணத்துக்கு 3 கோணம் இருக்கும், அதுல ஒரு கோணம் என்னது, கண்டிப்பா 90 டிகிரியா தான் இருக்கணும். அப்படின்னா இதை நம்ம அப்ளை பண்ண முடியும், சைன் தீட்டா காஸ் தீட்டாவை. இப்ப அடுத்ததுக்கு வாங்க, 3 கோணத்துல ஒரு கோணம் 90 டிகிரி, அப்ப மீதி 2 கோணம் இருக்குல்ல, அந்த 2ல ஏதாவது ஒன்னதான் தீட்டான்னு நாம எடுப்போம். இங்க நாம இதை தீட்டான்னு எடுத்திருக்கோம். அப்போ தீட்டாவுக்கு எதிரே உள்ள பக்கம் என்னது, எதிர்பக்கம். ஓகேங்களா? அப்போ இது என்னது, இது எதிர்பக்கம். அப்ப இது கர்ணம், இது எதிர்பக்கம். அப்ப இது என்னது, அடுத்துள்ள பக்கம் அல்லது அடுத்த பக்கம், அடுத்துள்ள பக்கம் ஆர் அடுத்த பக்கம். சரிங்களா? சோ முக்கோணத்தை பார்த்தோம் அப்படின்னா 90 டிகிரி எதுன்னு பார்க்கணும், 90 டிகிரிக்கு எதிரே உள்ளது கர்ணம். மீது 2 கோணத்துல ஏதாவது ஒன்னதான் தீட்டான்னு எடுப்போம், ஒண்ணுல எதுவுமே போட்டிருக்க மாட்டோம். அப்ப தீட்டான் எடுத்துறதுக்கு எதிரே உள்ளது எதிர்பக்கம். அப்ப இது கர்ணம், இது எதிர்பக்கம்னா இது என்னது, அடுத்த பக்கம் அல்லது அடுத்துள்ள பக்கம்.
சரிங்களா? இது முதல்ல தெரிஞ்சிருக்கணும். இப்போ சைன் தீட்டா காஸ் தீட்டாவுக்குள்ள ஃபார்முலா தான் நம்ம எழுத போறோம். சைன் தீட்டாவுக்குள்ள ஃபார்முலா என்ன? எதிர்பக்கம் பை கர்ணம். காஸ் தீட்டாவுக்குள்ள ஃபார்முலா என்ன? அடுத்துள்ள பக்கம் பை கர்ணம். அடுத்த பக்கம் அடுத்துள்ள பக்கம் பை கர்ணம். இதுதான் பேசிக். சரிங்களா? இது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். இது படிச்சிருப்போம், இருந்தாலும் திரும்ப நாம இங்க ரிவைஸ் பண்றோம். இப்போ இது தெரிஞ்சது அப்படின்னா அதை அப்படியே நாம இங்க எழுத வேண்டியதுதான். சரிங்களா? இங்க பாருங்க, இந்த பாயிண்ட் இது என்னது? இது O. இந்த பாயிண்ட் O, இது M, இது N. கரெக்டுங்களா? இப்ப பாருங்க, இது OMN MNO, இதை Pன்னு வச்சுக்கலாம். இப்போ OPயும் MNனும் சேம் தான். பாருங்க, OPயும் MNனும் தான் சேம் தான். ஓகே, சோ இதை நான் திரும்ப டிரா பண்றேன் குழப்பம் இல்லாம இருக்கிறதுக்கு. ஏன்னா ரொம்ப ஈஸியான கான்செப்ட், இம்பார்ட்டன்ட் கான்செப்ட். ஓகே, இது ஒய் ஆக்சிஸ், இது எக்ஸ் ஆக்சிஸ். எனக்கு இங்க மையப்புள்ளி அல்லது மூலப்புள்ளியிலிருந்து 8 சென்டிமீட்டருக்கு ஏங்கிற ஒரு கோடு இருக்குது. இதனுடைய இது என்னது? 8 மீட்டர். இப்போ நான் பேர் வைக்க போறேன் இந்த பாயிண்ட் O. இது எக்ஸ் அச்சை எங்க வெட்டுதோ அந்த இடத்துக்கு பேர் என்னது? M. இங்க இருந்து இது என்னது? N. இது ஒய் அச்சை வெட்டுற இடத்துக்கு பேர் என்னது? P. அவ்வளவுதான். இப்ப இந்த கோணத்தை நான் என்னன்னு எடுக்கிறேன்? தீட்டான்னு எடுக்கிறேன். இப்ப நம்ம எதை மட்டும்தான் கன்சிடர் பண்ண போறோம்னா இந்த பார்ட்டை மட்டும்தான் கன்சிடர் பண்ண போறோம். ஓகேங்களா? இந்த பார்ட்டை மட்டும்தான் கன்சிடர் பண்ண போறோம். இதுல இந்த பகுதியை மட்டும்தான் நம்ம கன்சிடர் பண்ண போறோம். இப்ப பாருங்க, இந்த பகுதியில நீங்க சைன் தீட்டானா என்ன ஃபார்முலா? சைன் தீட்டா காஸ் தீட்டா அப்ளை பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் நமக்கு என்ன தெரியணும்? எது 90 டிகிரின்னு தெரியணும். சரிங்களா? இதுல எது 90 டிகிரி கரெக்டா சொல்லுங்க. எஸ், இதுதான் 90 டிகிரி. இது 90 டிகிரி அப்படின்னா நமக்கு எது கர்ணம்? ON தான் கர்ணம். அப்ப இது தீட்டானா M என்னதான் என்னது? எதிர்பக்கம். அப்போ OM என்னது? அடுத்துள்ள பக்கம். சரிங்களா? அப்ப பாருங்க, சைன் தீட்டாக்குள்ள ஃபார்முலா சொல்லுங்க. சைன் தீட்டானா என்னது? எதிர்பக்கம் பை கர்ணம். அப்போ சைன் தீட்டாக்குள்ள ஃபார்முலா எதிர்பக்கம் பை கர்ணம். அப்ப எதிர்பக்கம் என்னவா இருக்குது? எதிர்பக்கம் MN. கர்ணம் என்னவா இருக்குது? ON. சரிங்களா? சோ அப்ப பாருங்க, எனக்கு என்ன இருக்குது? sin theta is equal to MN by ON. அப்ப MN is equal to ON sin theta. ON இன் மதிப்பு என்னது? இதோட மதிப்பை கொடுத்துட்டாங்க. அப்போ 8 sin theta. இதுதான் என்னது? எனக்கு MN. அப்ப MNனும் OPயும் ஒண்ணுதான். கரெக்டுங்களா? அப்ப MN is equal to OP. அப்போ OP இது என்னது? OP என்னது? இந்த A இனுடைய y மதிப்பு. புரியுதா இல்லையா? இந்த A இனுடைய y மதிப்பு. அப்போ OP is nothing but A இனுடைய y மதிப்பு is equal to 8 sin theta. புரிஞ்சதா? Then cos theta போடுங்க. இதுல cos theta போட்டா என்ன ஆகும்? cos theta குள்ள ஃபார்முலா என்ன? அடுத்துள்ள பக்கம் பை கர்ணம். அப்ப அடுத்துள்ள பக்கம்னா இங்க என்ன இருக்கு? OM. கர்ணம் என்னது? ON. அப்ப OM is equal to என்ன இருக்குது? ON cos theta. அப்ப OM என்னது? இந்த Aங்கிற கோட்டினுடைய x மதிப்பு தானே. இங்க இருந்து இது வரைக்கும் உள்ளதான் இதோட x மதிப்பு, இங்க இருந்து இது வரைக்கும் உள்ளதான் இதனுடைய y மதிப்பு. அப்போ ONங்கிறது 8, cos theta அப்படியே தான் இருக்கும். OM என்னது? இந்த A இனுடைய x மதிப்பு. அப்போ இது என்னது? AX. புரிஞ்சுதுங்களா? ஓகே, சோ இப்போ இங்க வாங்க.
ஓகே. ஸோ இது புரிஞ்சுதா? இது வரைக்கும் பார்த்தது புரிஞ்சுதா? இதெல்லாம் சம்மரைஸ் பண்ணி ஃபைனல் ரிசல்ட் சொல்ல போறேன். ஸோ அப்போ பாருங்க, இனிஷியலா நம்ம பார்த்த ப்ராப்ளம்க்கு வருவோம். இது எக்ஸ் ஆக்சிஸ், இது ஒய் ஆக்சிஸ், மூலப்புள்ளியிலிருந்து இது வரைக்குள்ள ஒன்று, இதனுடைய நீளம் எவ்வளோ? 8 மீட்டர். இப்போ எனக்கு என்ன வேணும்? இதனுடைய எக்ஸ் மதிப்பு என்ன? அதாவது இதை நான் ஏன்னு எடுத்தோம்னா, இது இங்க வந்து டச் பண்ற இந்த இது என்னது? அதனுடைய எக்ஸ் மதிப்பு. அப்போ இங்க இருந்து இது வரைக்கும் உள்ளது தான் எனக்கு இந்த ஏயோட எக்ஸ் மதிப்பு. அதை நான் என்னென்னு எடுக்கணும்? ஏ எக்ஸ்ன்னு எடுக்கணும். அதே மாதிரி இங்க இருந்து இங்க நான் ஒரு செங்குத்து கோடு வரைஞ்சி இதை டச் பண்ணும். அப்ப இங்க இருந்து இது வரைக்கும் உள்ள இந்த தூரத்தை தான் நான் என்னன்னு எடுக்கணும்? ஏ ஒய்ன்னு எடுக்கணும். ஓகே, இது கொடுத்திருக்கனுடைய கோட்டின் நீளம். அப்ப நமக்கு என்ன வந்தது? நம்ம பார்த்ததை திருப்பி எழுதுறோம் பாருங்க. ஏ எக்ஸ்னா என்ன பண்ணணும்? கொடுத்திருக்கனுடைய கோட்டின் நீளம் 8. இது எந்த அச்சினுடைய எந்த அச்சோட கோணத்தை ஏற்படுத்துது? எக்ஸ் அச்சோட எந்த கோணம்? தீட்டாங்கிற கோணத்தை ஏற்படுத்துது. அப்போ ஏஎக்ஸ் அப்படின்னா நமக்கு என்னன்னு வந்தது? 8 அந்த கொடுத்திருக்கிற கோட்டின் நீளம் இன்டு காஸ் தீட்டா. அப்போ ஏ ஒய்னா என்ன பார்த்தோம்? கொடுத்திருக்கிற கோட்டின் நீளம் இன்டு சைன் தீட்டா. அவ்வளவுதான். ஓகே. சோ அப்போ ஒரு கோடு ஏதாவது ஒரு அச்சோடு ஒரு கோணத்தை ஏற்படுத்தும். அந்த கோடு எந்த அச்சோடு கோணத்தை ஏற்படுத்துதோ அந்த அச்சில் அதன் மதிப்பு காஸ் தீட்டாவால கொடுக்கப்படும். அப்ப இன்னொரு அச்சில் அதன் மதிப்பு சைன் தீட்டாவால் கொடுக்கப்படும். இதை நீங்க கரெக்டா பாத்துக்கணும். ஏஎக்ஸ்னா எல்லா இடத்துலயும் கொடுத்திருக்கிற கோட்டின் நீளம் என்று காஸ் தீட்டான்னு போட்டீங்கன்னா தப்பாயிரும். சரிங்களா? இது உங்களுக்கு நீட் போன்ற தேர்வுக்கு எங்கேயாவது நுழைவுத் தேர்வு போறீங்கன்னா இந்த மாதிரி கேட்பாங்க. ஓகே, அப்போ ஒரு கோடு ஏதாவது ஒரு அச்சோடு ஒரு கோணத்தை ஏற்படுத்தும். இந்த கோடு எக்ஸ் அச்சோடு கோணத்தை ஏற்படுத்துது. அப்ப இந்த கோட்டின் எக்ஸின் மதிப்பு அந்த கோட்டின் நீளம் பெருக்கல் காஸ் தீட்டா. அப்ப இன்னொரு இதோட மதிப்பு, இன்னொரு அச்சின் மதிப்பு என்னது? சைன் தீட்டா. அப்ப எந்த அச்சோடு அது கோணத்தை ஏற்படுத்துதோ அந்த அச்சில் அதன் நீளம் காஸ் தீட்டாவால் கொடுக்கப்படும். இது இன்டு காஸ் தீட்டா, இங்க இது இன்டு காஸ் தீட்டா. என்ன ரெண்டுக்குமே எது பொதுவா இருக்கு? 8 பொதுவா இருக்கு. எதுதான் மாறுது? சைன் தீட்டா காஸ் தீட்டா தான் மாறுது. ஓகேங்களா? ஃபைன். சோ இதைத்தான் நம்ம என்னன்னு சொல்றோம்? அதனுடைய கூறுகள். இப்ப இங்க ஏங்கிறது ஒரு வெக்டர் அப்படின்னா இந்த வெக்டருக்கு 2 கூறு இருக்கு. ஒன்னு என்னது? எக்ஸ் அச்சில் அதன் மதிப்பு, ஒய் அச்சில் அதன் மதிப்பு. அப்போ ஏங்கிற வெக்டர்னுடைய எக்ஸில் உள்ள கூறு என்னது? அல்லது எக்ஸ் கூறு என்னது? அந்த வெக்டர் இன்டு காஸ் தீட்டா. இதனுடைய ஒய் கூறு என்னது? அந்த வெக்டர் இன்டு சைன் தீட்டா. இதுதான் ஒரு வெக்டரை 2 கூறுகளாக பிரிப்பது. சரிங்களா? சோ திரும்ப ஃபைனலா எழுதுறேன். ஒரு வெக்டர் கொடுத்துட்டாங்க அப்படின்னா அதனுடைய 2 கூறுகளை எழுது அப்படின்னு கேட்பான். ஸோ இதான் என்னது? ஏங்கிற ஒரு வெக்டர். ஸோ இதனுடைய எக்ஸ் கூறு என்ன, ஒய் கூறு என்னன்னு கேட்டானுங்கன்னா இந்த வெக்டர் என்ன பண்ணணும்? ஏதாவது ஒரு ஆங்கிளை கோணத்தை ஏற்படுத்தணும். இப்படி ஒரு கோணத்தை ஏற்படுத்திருச்சுன்னா இது எதோட கோணத்தை ஏற்படுத்தியிருக்கு? எக்ஸ் அச்சோட ஒரு கோணத்தை ஏற்படுத்தியிருக்கு. அப்ப எக்ஸ் அச்சில் அதன் மதிப்பு என்னது? கொடுத்திருக்கிற வெக்டர் இன்டு காஸ் தீட்டா. அப்ப இன்னொரு இது என்னது? ஏ இன்டு சைன் தீட்டா. அவ்வளவுதான். சோ இதுதான் வெக்டாரை இரு கூறுகளாக பிரிப்பது. ஒரு வெக்டார் கொடுத்துருவான், ஏதாவது ஒரு அச்சோட கோணத்தை கொடுத்துருவான். அப்ப எந்த அச்சில கோணத்தை கொடுத்திருக்கிறானோ அது என்னது? காஸ் தீட்டா. இன்னொரு அச்சில் அதனுடைய மதிப்பு என்னது? சைன் தீட்டா. சோ இதுதான் வெக்டாரை இரு கூறுகளாக பிரிப்பது. சோ தெளிவா பார்த்துக்கோங்க. இத 12ஆம் வகுப்பு பகுதி 1ல எல்லா யூனிட்லயும் நாம பயன்படுத்துவோம். ஒரு வெக்டாரை அதன் கூறுகளாக பிரிச்சு அதுக்கப்புறம் நாம அடுத்த கட்டத்துக்கு போவோம். ஓகே, சோ இதை நல்லா தெளிவா பார்த்துக்கோங்க. இதுதான் ஒரு வெக்டாரை இரு கூறுகளாக பிரிப்பது. நாம இதுல கூலும் விதியில அவன் கொடுத்திருக்கிற அந்த ப்ராப்ளமை தீர்வு காணணும் அப்படின்னா நமக்கு இது கண்டிப்பா தேவைப்படும். அந்த வெக்டாரை 2 கூறுகளா எப்படி பிரிக்கிறதுனா இப்படிதான் பிரிக்கணும். சரிங்களா? ஓகே, டன். இப்ப நாம அடுத்த கட்டத்துக்கு போவோம்.
ம். ஓகே. ஸோ இப்போ அடுத்த டாபிக் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக். ஸோ அது என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, இது வரைக்கும் நம்ம பார்த்ததுல எல்லாத்துலேயுமே இரண்டே இரண்டு மின்துகள்கள் தான் இருந்தது. இப்போ இங்க ஒரு மின்துகள் இருந்தது, இங்க ஒரு மின்துகள் இருந்தது. இது Q1, இது என்னது, இது Q2. இது இதன் மீது ஒரு விசையை செலுத்தும், அதே மாதிரி அதுவும் இதன் மீது ஒரு விசையை செலுத்தும். இப்போ இது இரண்டிற்கும் இடையான தொலைவு R அப்படின்னா எனக்கு மின்துகள் இரண்டின் மீது மின்துகள் ஒன்றினால் ஏற்படக்கூடிய விசை K Q1 Q2 by R square. Let us say this is R1. முடிஞ்சது. இப்ப இது இரண்டே இரண்டு மின்துகள் மட்டும் இருந்தா இந்த மாதிரி இருக்கும். இப்ப இரண்டுக்கு மேற்பட்ட மின்துகள் இருந்தா என்ன ஆகும், அதான் அடுத்த ப்ராப்ளம். இப்ப பாருங்க, Q1 Q2 மட்டும் இல்லாம எனக்கு என்ன இருக்கு, மூணாவதா ஒரு மின்துகள் வருது. அப்ப என்ன ஆகும், இது இதன் மீது ஒரு விசையை செலுத்துவது போல் இது இதன் மீதும் ஒரு விசையை செலுத்தும். அதே மாதிரி இது இதன் மீது ஒரு விசையை செலுத்தும், அதே மாதிரி இது இதன் மீது ஒரு விசையை செலுத்தும். கேட்டுங்களா? எல்லா துகள்களும் மற்ற துகள்களின் மீது ஒரு விசையை செலுத்தும். இதுதான் அதனுடைய அடிப்படை பண்பு. இப்ப எனக்கு என்ன வேணும், Q2 மின்துகள் மீது ஏற்படக்கூடிய மொத்த விசை எனக்கு வேணும். அப்ப இதன் மீது ஒரு விசை Q1 வரும், இன்னொரு விசை எதால வரும், Q3 வரும். அப்போ Q1 வரக்கூடிய விசையையும் Q3 வரக்கூடிய விசையையும் நான் என்ன பண்ணணும், தனித்தனியா கணக்கில் எடுக்கணும். ஓகேங்களா? ஸோ அப்போ பாருங்க, F2 due to 3 இங்க என்ன ஆகும், K Q1 Q2 by இந்த டிஸ்டன்ஸ், இது R1, இது நம்ம என்ன எடுக்கிறோம், Q2க்கும் Q3க்கும் இடையில உள்ளது R2 இருக்கிறோம். அப்ப இது R2 ஸ்கொயர். இதனுடைய திசை என்னவா இருக்கும், 1ல இருந்து 2 நோக்கி இருக்கும். இதனுடைய திசை என்னல இருக்கும், 3ல இருந்து 2 நோக்கி இருக்கும். ஸோ இதுதான் என்னது, யூனிட் வெக்டார். யூனிட் வெக்டரை எதுக்கு பயன்படுத்துறோம், இந்த விசையின் திசையை குறிக்கிறதுக்கு பயன்படுத்துறோம். இதன் இது இது இதன் மீது இப்படி ஒரு விசையை செலுத்தும். அப்போ அந்த விசை எங்க இருக்குது, இதுதான் இரண்டாவது துகள் மீது முதல் மின் துகளால் ஏற்படக்கூடிய விசையை. அதே மாதிரி இது இதன் மீது இப்படி ஒரு விசையை செலுத்தும். அப்ப இதுதான் என்னது, இரண்டாவது துகளின் மீது முதல் மின் துகளால் ஏற்படக்கூடிய விசை. அப்ப இந்த இந்த விசை எப்படி இருக்குது, இங்க இருந்து இங்க இருக்கு. அப்போ 1லிருந்து 2, 1லிருந்து 2 நோக்கி. இது எப்படி இருக்குது, இப்படி இருக்கு. அப்போ 3லிருந்து 2, 3லிருந்து 2 திசையை நோக்கி இருக்கு. ஸோ இந்த ரெண்டு விசை அதன் மீது செயல்படுகிறது. அப்போ இவனை இப்படி அடிக்கிறான், இவனை இப்படி அடிக்கிறான். அப்ப இந்த இரண்டாவது மின்துகளானது எந்த திசையில போகும், இரண்டாவது மின்துகளின் மீது ஏற்படக்கூடிய மொத்த விசை என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, அதுக்கு தான் நாம ஒரு தத்துவத்தை பயன்படுத்த போறோம். அந்த தத்துவத்துக்கு பேர் என்னது, மேற்பொருந்துதல் தத்துவம். சரிங்களா? அப்போ ஒரு மின்துகள் மீது ஒன்றுக்கும் மேற்பட்ட விசை செயல்படும் போது அந்த மின்துகளின் மீது செயல்படும் மொத்த விசை அல்லது நிகர விசையை நாம கணக்கிட வேண்டும் என்றால் நம்ம என்ன தத்துவத்தை பயன்படுத்தணும், மேற்பொருந்துதல் தத்துவத்தை பயன்படுத்த வேண்டும். மேற்பொருந்துதல்னா என்னது, ஒண்ணுக்கு மேல ஒண்ணு, ஒண்ணுக்கு மேல ஒண்ணு. ஓகே, முதல்ல ஒரு விசை, அடுத்தால ஒரு விசை, அடுத்தால ஒரு விசை, இப்படி பல விசைகள், ஒன்றுக்கு மேற்பட்ட விசையானது ஒரு மின்துகளின் மீது செயல்படும் போது மொத்த விசையை கணக்கிட நாம இந்த மேற்பொருந்துதல் தத்துவத்தை பயன்படுத்துவோம். இப்ப இந்த மேற்பொருந்துதல் தத்துவம் என்ன சொல்லுது பாருங்க. இந்த தத்துவத்தின்படி ஒரு குறிப்பிட்ட மின்துகள் மீது செயல்படும் மொத்த விசையானது மற்ற அனைத்து மின்துகள் அதன் மீது செயல்படுத்தும் விசைகளின் வெக்டார் கூடுதலுக்கு சமம். அப்ப என்னது, ஒவ்வொரு துகளும் இதன் மீது எத்தனை எத்தனை விசையை கொடுக்குன்னு தனித்தனியா கணக்கு பண்ணிட்டு அப்புறம் எல்லாத்தையும் கூட்டணும். கூட்டும் போது எப்படி கூட்டிடக்கூடாது, சாதாரண கூட்டல் கிடையாது. இந்த வார்த்தை ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த கூட்டுதல் என்னது, வெக்டார் கூடுதலுக்கு சமம். ஓகே, சோ வாட் இஸ் வெக்டார் கூடுதல், அது நீங்க 11லே படிச்சிருப்போம். வெக்டார் கூடுதலுக்கும் மற்ற இதுக்கு வித்தியாசம் இருக்குது. என்ன வித்தியாசம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, இப்ப பாருங்க, நம்ம புரியறதுக்காக இதை எழுதுறேன். எனக்கு இந்த F1ல 2 விசை வரும். இந்த விசை இந்த இருக்குல்ல, இந்த விசையின் மதிப்பு 3 நியூட்டன் வச்சுக்கலாம்.
இந்த விசையின் மதிப்பு எனக்கு எவ்வளோ 4 நியூட்டன். சரிங்களா? ஸோ அப்போ இங்க வாங்க. அப்போ இந்த விசையினுடைய மதிப்பு எவ்வளோ 3 நியூட்டன். இந்த விசையினுடைய மதிப்பு என்னது 5 நியூட்டன். அப்போ Q2 மேல செயல்படும் மொத்த விசையின் மதிப்பு என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இதுவும் 2 மீது தான், இதுவும் 2 மீது தான். அப்போ டோட்டல் ஃபோர்ஸ் மொத்த விசை F2 இன் மீது செயல்படும் மொத்த விசை என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா 5 + 3 = 8 நியூட்டன் அப்படின்னு போட்டீங்க அப்படின்னா then it is 200% wrong. ஓகே, அது என்ன கூடுதல்? வெக்டார் கூடுதலுக்கு சமம். வெக்டார் கூடுதல்னா எப்படி பண்ணணும்? இது ஒரு வெக்டார், இது ஒரு வெக்டார் அப்படின்னா இந்த ரெண்டு வெக்டாரை கூட்டி அது ரிசல்டன்ட் வெக்டார், தொகுபயன் வெக்டார்னு ஒண்ணு கொண்டு வருவாங்க. அப்ப வெக்டாரை எப்படி கூட்டணும் அப்படின்னா சரியான பதில் இதுக்கு என்ன அப்படின்னா F2 மீது செயல்படக்கூடிய மொத்த விசை என்ன அப்படின்னா நமக்கு மேல என்ன இருக்குது 5² + 3² √. ஓகே, இன்னும் சிம்பிளா வேணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணிக்கலாம், இந்த எக்ஸாம்பிள்ல வேல்யூவை மாத்திக்கலாம். ஏன் வேல்யூவை மாத்தணும்? ஏன்னா இது ரொம்ப ஈஸி ஆயிடும். இந்த 5க்கு பதிலா இங்க நம்ம என்ன எடுக்கணும் 4 எடுக்கணும். 5க்கு பதிலா 4 நியூட்டன் எடுத்துட்டீங்கன்னு வைங்க, இங்க என்ன ஆகும் பாருங்க. இப்போ டோட்டல் ஃபோர்ஸ் கால்குலேட் பண்ண என்ன ஆகும்? டோட்டல் ஃபோர்ஸ் ஒரு ஃபோர்ஸ் என்னது 4², இன்னொரு ஃபோர்ஸ் என்னது 3². இதை ஆட் பண்ணோம்னா நமக்கு என்ன வரும் 25 வரும். 25 ஸ்கொயர் ரூட் எடுத்தா என்ன ஆகும் 5 நியூட்டன் தான் வரும். அப்போ இது ரெண்டையும் நீங்க நேரடியா கூட்டிட்டீங்கன்னா என்ன வரும் 4 + 3 7 மாறிடும். ஆனா வெக்டர் கூடுதல்ல அதனுடைய மதிப்பு என்ன வருது 5 தான் வருது. அப்ப அதன் மீது செயல்படும் விசை என்னது வெக்டார் கூடுதலுக்கு சமமாகும். அதனாலதான் இந்த வெக்டார் கூடுதல்ங்கிற அந்த வார்த்தை ரொம்ப ரொம்ப முக்கியமானது. 2 மார்க்ல கேட்டா கரெக்டா எழுதணும். ஓகே, அந்த எந்த ஒரு பொருளின் மீதும் எந்த ஒரு மின்துகளின் மீதும் செயல்படும் மொத்த விசையை எப்படி கால்குலேட் பண்ணணும்? எல்லா விசையும் கணக்கிட்டு அந்த எல்லா விசையும் நம்ம ஆட் பண்ணணும். அதை கூட்டும் போது எப்படி கூட்டணும்? வெக்டார் விதியை பயன்படுத்தி நம்ம கூட்ட வேண்டும். ஓகே, திரும்பவும் அதை வாசிக்கிறேன் கவனிங்க. இந்த தத்துவத்தின்படி ஒரு குறிப்பிட்ட மின்துகள் மீது செயல்படும் மொத்த விசையானது மற்ற அனைத்து மின்துகள்கள் அதன் மீது செயல்படுத்தும் விசையின் வெக்டார் கூடுதலுக்கு சமம். சரிங்களா? இதுதான் இது மேற்பொருந்துதல் தத்துவம். ஸோ இது வரைக்கும் நாம கூலும் விதினா என்ன, வெக்டார்ல பேசிக் என்ன, வெக்டாரை 2 கூறுகளை எப்படி பிரிக்கிறது, மேற்பொருந்துதல் தத்துவம்னா என்ன அப்படின்னு நாம பார்த்துட்டோம். சரிங்களா? ஸோ இப்போ இந்த கூலும் விதியை அடிப்படையாக வச்சு நமக்கு புக்கில் ஒரு சில ப்ராப்ளம் கொடுத்துருக்குறாங்க. ரொம்ப ஈஸியானதான், வாங்க பார்க்கலாம். இது பாருங்க, ரொம்ப சிம்பிளானது தான். Q1ங்கிற ஒரு சார்ஜ், Q2ங்கிற இன்னொரு சார்ஜ், இரண்டுக்கும் இடையிலான தொலைவு 1 மீட்டர். இங்க ன்னு 3 கொடுத்துருக்குறான். 3லயும் எதை தான் மாத்துறாங்க? Q1ஓட வேல்யூ, Q2ஓட வேல்யூ, Q1 Q2 Q1 Q2ஓட வேல்யூவை மட்டும் மாத்துறாங்க. கடைசியில மட்டும் எப்சிலான் ஆர்னு கொடுக்குறாங்க. சரிங்களா? ஸோ இப்போ பாருங்க, இதுல ஃபர்ஸ்ட் ஒன்னை நீங்க எப்படி சால்வ் பண்ணீங்க, எப்படி பண்ணணும்னு சொல்லிடுறேன். கணக்கீடெல்லாம் நீங்க தான் பண்ணிக்கணும். சரிங்களா? ஏன்னா டைம் வேஸ்ட் ஆகும். ஸோ எந்த ஒரு இதையும் எடுத்த உடனே நம்ம என்ன பண்ணணும், கொடுக்கப்பட்டதை எழுதணும். கொடுத்தவை given எழுதும். என்ன கொடுத்துட்டான்? Q1. Q1ஓட வேல்யூ என்ன? 12 மைக்ரோ கூலும். மைக்ரோனா என்ன? 10⁻⁻6. அப்போ 12 × 10⁻⁻6 கூலும். எல்லாமே SI யூனிட்ல இருக்கணும். மின் துகளின் SI யூனிட் என்னது? கூலும். அதனால அதுல தான் இருக்கும். Q2 எவ்வளவு கொடுத்துட்டான்? 3 மைக்ரோ கூலும். அப்போ 3 × 10⁻⁻6 கூலும். அவ்வளவுதான். அப்ப இந்த இரண்டுக்கும் இடையிலான விசை என்ன? தூரம் கொடுத்துட்டான். தூரம் எவ்வளவு? 1 மீட்டர். அப்ப சிம்பிளா அந்த ஃபார்முலா என்ன ஃபார்முலா? that is force is equal to K Q1 Q2 by R². K constant 9 × 10⁻⁹ Q1 Q2 R எல்லாமே கொடுத்துட்டான். சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க, உங்களுக்கு ஆன்சர் வந்துடும். இது அடுத்து என்னது? ஆவண்ணா. ஆவண்ணாவை பாருங்க. Q1 என்னது? -12. இங்க என்னது? -12. ஸோ அதே தான். Q1 என்ன கொடுத்துட்டான்? -12 × 10⁻⁻6 கூலும். Q2 என்னது?
minus 3 into 10 to the power minus 6 coulomb. அப்ப இது பிளஸ்னா Q1 பிளஸ்னே சப்ஸ்டிட்யூட் பண்ணுவோம், மைனஸ்னா இங்க மைனஸ்னே சப்ஸ்டிட்யூட் பண்ணுவோம். ஃபார் எக்ஸாம்பிள், ஸோ இங்க பாத்தீங்கன்னா கேயோட வேல்யூ என்ன, 9 இன்ட்டு 10 அடுக்கு 9. Q1ஓட மதிப்பு என்ன, 12 இன்ட்டு 10 அடுக்கு மைனஸ் 6. Q2ஓட மதிப்பு என்ன, 3 இன்ட்டு 10 அடுக்கு மைனஸ் 6 டிவைடட் பை 6 1, அதனால R ஸ்கொயர். அப்ப இங்க என்ன ஆகும் பாருங்க, ஃபோர்ஸ் இஸ் ஈக்குவல் டு கே 9 இன்ட்டு 10 அடுக்கு 9. Q1ஓட மதிப்பு என்னது, மைனஸ் 12 இன்ட்டு 10 டு தி பவர் மைனஸ் 6. Q2ஓட மதிப்பு என்னது, மைனஸ் 3 இன்ட்டு 10 டு தி பவர் மைனஸ் 6 டிவைடட் பை ஆர் ஸ்கொயர். ஆர் ஸ்கொயரோட வேல்யூ என்ன, 1 ஸ்கொயர், அவ்வளோதான். புரிஞ்சுதா? அதே மாதிரி மூணாவது தான் இ தான் கொஞ்சம் டெஸ்ட் பண்ணி கொடுக்குறான். Q1 Q2 கொடுத்துட்டான், ஆனா அது வைக்கிற இது ரிலேட்டிவ் சார்பு விடுதிறன் என்னன்னு கொடுத்துட்டான், 18 கொடுத்துட்டான். ஓகேங்களா? ஸோ இப்போ தான் கொஞ்சம் ட்ரிக் இருக்கு. பாருங்க, Q1 கொடுத்துட்டான், Q2 கொடுத்துட்டான், ரிலேட்டிவ் பெர்மிட்டிவிட்டி என்னன்னு கொடுத்துட்டான், 18 கொடுத்துட்டான். ஸோ Q1ஓட மதிப்பு என்ன, +2, அது -3. இது +2 மைக்ரோ கூலும். அப்போ என்னது, 2 இன்ட்டு 10 அடுக்கு -6 கூலும். ப்ளஸ்னா அதை ப்ளஸ்ன்னு போட வேண்டிய அவசியம் கிடையாது, போடாமல் இருந்தாலே அது ப்ளஸ் தான். இங்கே என்ன இருக்கு, -3 இன்ட்டு 10 டு தி பவர் -6 கூலும். புரியுதுங்களா? இப்போ நம்ம ஃபார்முலாவை அப்படியே யூஸ் பண்ண முடியாது, ஏன்னா இது என்னது 1/4πε0 இருக்கும். அப்போ இதை எப்படி சால்வ் பண்றது அப்படின்னு பார்த்தோம்னா, ஓகே, இப்போ ஃபார்முலா என்ன, F is equal to 1/4πε0 Q1 Q2 by R ஸ்கொயர். பட் நமக்கு என்ன கொடுத்துட்டான், ரிலேட்டிவ் சார்பு விடுதிறன் கொடுத்துட்டான். அப்போ சார்பு விடுதிறனுக்குள்ள ஃபார்முலா என்ன, εr is equal to எப்சிலான் டிவைடட் பை எப்சிலான் நாட். சரிங்களா? அப்போ இதுல எப்சிலான் நாட்டுக்கு பதிலாக சப்ஸ்டிட் பண்ணா என்ன சப்ஸ்டிட் பண்ணணும், எஸ் எப்சிலான் நாட் இல்லை. அப்போ இதில் எப்சிலான் வந்தால் என்ன ஆகும், எப்சிலான் நாட் இன்டூ எப்சிலான் நாட். அப்போ மீடியம் மாறும்போது எப்சிலான் நாட் என்னவா மாறும், எப்சிலானா மாறும். ஸோ இது காற்று அல்லது வெற்றிடத்தில் மட்டும்தான். அப்போ இதற்கான ஃபார்முலா நமக்கு என்னவா இருக்கும், F is equal to 1 divided by 4π எப்சிலான் Q1 Q2 by R ஸ்கொயர். ஸோ அப்போ பாருங்க, எப்சிலான் பதில் என்ன போட்டுக்கலாம், எப்சிலான் நாட் எப்சிலான் ஆர். அப்போ 1 டிவைடட் பை 4π எப்சிலான் நாட் எப்சிலான் ஆர் Q1 Q2 by R ஸ்கொயர். ஸோ அப்போ பாருங்க, இதை என்ன எழுதிக்கலாம், 1 டிவைடட் பை 4π எப்சிலான் நாட் 1 by எப்சிலான் ஆர் Q1 Q2 by R ஸ்கொயர். இதை என்ன எழுதிக்கலாம், 1/4π எப்சிலான் நாட் என்னது, K. அப்போ K டிவைடட் பை எப்சிலான் ஆர் Q1 Q2 by R ஸ்கொயர். அப்போ பாருங்க, K கான்ஸ்டன்ட் வேல்யூ தெரியும், Q1 Q2 கொடுத்துட்டோம், R ஓட வேல்யூ தெரியும், எப்சிலான் R ஓட வேல்யூ கொடுத்துட்டோம். சப்ஸ்டிட் பண்ணீங்க அப்படின்னா நமக்கு ஆன்சர் வரும். இதில் சப்ஸ்டிட் பண்ணும்போது 1 ப்ளஸ் 1 மைனஸில் இருக்கும். அப்போ ரிசல்ட் என்னதில் இருக்கும், மைனஸில் வரும். எப்பெல்லாம் உங்களுக்கு அந்த விசையானது மைனஸில் வருதோ, மைனஸில் வந்துச்சுன்னா அது என்னது, கவரும் விசை. பிளஸ்ல வந்துச்சுன்னா அந்த விசை என்னது, விலக்கு விசை. சரிங்களா? ஓகே. ஸோ இதுதான் இந்த மேற்பொருந்துதல் தத்துவத்தின்படி வர்றது. ஸோ அடுத்த யூனிட், சரி அடுத்த டாபிக், அடுத்த ப்ராப்ளம் தான். ஸோ இதில் நமக்கு எல்லாமே புக்கில் உள்ள ப்ராப்ளம் தான் இருக்கும். ஓகே, ஸோ இது நமக்கு புக்கில் கொடுத்துருக்கிற ஒரு ப்ராப்ளம் தான்.
ஓகே, இதை பாருங்க. ஸ்டேட்மெண்ட் என்ன கொடுத்திருக்கிறான்? 1 கிராம் நிறையுள்ள சிறிய உருவளவு கொண்ட இரு ஒரே மாதிரியான கோளங்கள் சமநிலையில் படத்தில் உள்ளவாறு படத்தில் காட்டப்பட்டுள்ளது. இந்த நூலின் நீளம் 10 சென்டிமீட்டர் மற்றும் செங்குத்து திசையில் உருவாக்கும் கோணம் 30 டிகிரி எனில் கோளம் ஒவ்வொன்றிலும் உள்ள மின்னூட்டத்தை கணக்கிடு. ஜியோட வேல்யூவை 10 எடுத்துக்கோன்னு சொல்றான். ஓகே, ஸோ கொடுத்திருக்கிற ஸ்டேட்மெண்ட் என்ன அப்படின்னா, இந்த மாதிரி 2 உருளை ஒவ்வொன்றும் 1 கிராம். இது இந்த செங்குத்து அச்சோடு ஏற்படுத்தக்கூடிய கோணம், இந்த செங்குத்து அச்சினுடைய ஏற்படுத்தக்கூடிய கோணம் எவ்வளவு? 30 டிகிரி. இந்த கோணம் 30 டிகிரி. ஒவ்வொன்றிலும் உள்ள மின்னூட்டத்துகளை கணக்கிடு அப்படின்னு கேட்குறான். இதோட இதை கொடுத்துட்டான். ஓகே, சரி. இப்போ இதோடைய நீளம் கொடுத்துட்டான். நீளம் எவ்வளோன்னு கொடுத்துருக்குறான்? நூலின் நீளம் 10 சென்டிமீட்டர். இப்போ இந்த மாதிரி ஒரு புள்ளியில இருந்து 10 மீட்டர் நீளத்துல 2 கோலத்தை எடுத்துட்டு அதை நாம விட்டோம்னா என்ன ஆகும்? ஒன்னோட ஒன்று வந்து ஒட்டிக்கும். ஸோ கொஞ்சம் அடிச்சுட்டு கொஞ்ச நேரம் ஆடும், அப்புறம் ஒட்டிக்கும். இப்போ இது என்னது? 2 ஒன்னோட ஒன்று ஒட்டாம இப்படியே நிற்குது. ஸோ அது கிட்டவும் வரல, தூரமாகவும் போகல. ஸோ இப்போ இதுல உள்ள ஏன் அப்படியே நிற்குது? ஏன்னா இதுலயும் மின்துகள் இருக்கு, இதுலயும் மின்னூட்டம் இருக்கு. அப்போ இரண்டும் ஒரே மாதிரின்னு சொல்லிட்டான். இதுல பிளஸ்னா இதுவும் பிளஸ், இதுல மைனஸ்னா இதுவும் மைனஸ். அப்போ ரெண்டும் ஒன்றை என்ன பண்ணும்? விளக்கும். ஆனா இது நிறை இருக்கிறதுனால இதன் மீது புவியீர்ப்பு விசை செயல்பட்டு கீழே வரும். அப்போ புவியீர்ப்பு விசையும் விளக்கு விசையும் ஒரு இடத்துல சரி சமமா இருக்கும் போது அது அப்படியே சமமா நிற்கும். சரிங்களா? அப்ப இதுக்கு கீழே இங்க வர முடியாது. இப்ப என்ன கேட்கிறான்? இதுல இந்த உருளையில எவ்வளவு மின்னூட்டம் இருக்கு அப்படின்னு அவன் கணக்கு பண்ண சொல்றான். இது எப்படி நாம தீர்க்கிறது? ஓகே, ஓகே. ஸோ இதுதான் கொடுத்துருக்கிறான். இதுல என்ன மின்னூட்டம் இருக்குன்னு கேட்டிருக்கிறான். ஸோ இது எப்படி நாம இதுக்கு தீர்வு காண்கிறது? இப்போ இப்படி ஒரு ஸ்டேட்மெண்ட் இருக்குன்னா இது என்னது? இது ஒரு பொருள், அதனுடைய நிறை என்னது? 1 கிராம். அப்போ எந்த ஒரு பொருளின் மீதும் புவி ஈர்ப்பு விசை செயல்படும். அந்த புவி ஈர்ப்பு விசை எப்பவுமே எந்த திசையில தான் இருக்கும்? கீழ் நோக்கி தான் இருக்கும். இது ஈர்ப்பு விசை. ஈர்ப்பு விசைக்குள்ள ஃபார்முலா என்னது? m × g இருக்கட்டும். வேற என்னென்ன விசையெல்லாம் செயல்படும்? இது ஒரு நூல், அதனால இந்த நூல் மீது ஒரு டென்ஷன் இருக்கும். ஓகே, அந்த டென்ஷன் ஃபோர்ஸ் இந்த திசையில இருக்கும், இது இந்த திசையில இருக்கும். கரெக்டுங்களா? இப்போ இத நாம இன்னும் கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணணும் அப்படின்னா இதை நீங்க மேல் நோக்கி எக்ஸ்டெண்ட் பண்ணீங்க அப்படின்னா, இதை கொஞ்சம் விரிவுபடுத்தணும் அப்படின்னா இது மேல இப்படி போகும். இது எப்படி போகும்? இப்ப இந்த கோணம் 30 டிகிரி அப்படின்னா இந்த கோணமும் எவ்வளவுதான்? 30 டிகிரி தான். ஓகேங்களா? இப்ப இது டென்ஷன் அப்படின்னா இது ஒரு வெக்டார்னா இந்த வெக்டார் இந்த y அச்சோடு ஏற்படுத்தக்கூடிய கோணம் எவ்வளவு? 30 டிகிரி. அப்போ இந்த வெக்டாரின் y அச்சு மதிப்பு என்ன? ஸோ இதான் இந்த வெக்டாரை நம்ம இரு கூறுகளாக பிரிக்க போகிறோம். பாருங்க, திரும்ப தனியா எடுத்து எழுதுறேன். இது எனக்கு ஒரு வெக்டார். இந்த வெக்டார் என்னது? இந்த வெக்டார் என்னது? t. இப்ப இந்த வெக்டார் y அச்சோடு ஏற்படுத்தக்கூடிய கோணத்தை தான் எனக்கு கொடுத்துருக்காங்க.
இப்படி இருக்குது. ஓகே, இந்த இடத்துல இது எக்ஸ் ஆக்சிஸ், இது ஒய் ஆக்சிஸ். புரியுதுங்களா? இது எக்ஸ் ஆக்சிஸ், இது ஒய் ஆக்சிஸ். இதில் பார்த்தோம் அப்படின்னா இது என்னது? இது எக்ஸ் ஆக்சிஸ். இது என்னது? இது ஒய் ஆக்சிஸ். ஸோ இப்போ இந்த டீங்கிற வெக்டர் ஒய் அச்சோடு ஏற்படுத்தக்கூடிய கோணம் என்னது? 30 டிகிரி. ஆர் இதை நான் என்னன்னு எடுத்துக்கலாம்? தீட்டான்னு எடுத்துக்கலாம். அப்போ இந்த வெக்டாரோடைய ஒய் மதிப்பு வேணும்னா என்ன பண்ணணும்? இந்த வெக்டாரை எந்த தீட்டாவில் மல்டிப்ளை பண்ணணும்? காஸ் தீட்டா. ஏன்னா இந்த வெக்டார் ஒய் அச்சோடு ஏற்படுத்தக்கூடிய கோணம் தான். இந்த வெக்டார் ஒய் அச்சோடு தான் கோணம் ஏற்படுத்துது. அப்போ இதுல டி ஒய் வேணும்னா நான் என்ன பண்ணணும்? டி காஸ் 30 டிகிரி. இந்த வெக்டார் டிங்கிற இந்த வெக்டாரை ஒய் அச்சில் அதன் மதிப்பு என்னது? வெக்டார் இன்டூ காஸ் 30. ஸோ அதே மாதிரி இந்த வெக்டாரினுடைய எக்ஸ் மதிப்பு வேணும்னா டி எக்ஸ் என்ன பண்ணணும்? எந்த அச்சோடு கோணத்தை ஏற்படுத்துதோ அந்த அச்சில் தான் காஸ் தீட்டா வரும். அடுத்த அச்சில் என்னது வந்துடும்? சைன் தீட்டா வந்துடும். சைன் 30. புரியுதுங்களா? அப்போ இந்த டீங்கிற இந்த இதை ஒரு வெக்டரை நான் இரு கூறுகளாக பிரிக்க போகிறேன். இதுல ஒரு கூறு என்னது? டி சைன் தீட்டா. இன்னொரு கூறு என்னது? சாரி, இந்த ஒரு கூறு என்னது? டி காஸ் தீட்டா. டி காஸ் தீட்டா. இன்னொரு கூறு, இந்த கூறு என்னது? டி சைன் தீட்டா. சரிங்களா? இதை ரெண்டு இதாக நான் பிரிச்சுட்டேன். இப்போ இது ஒரு மின்னூட்டம் பெற்ற ஒரு உருளை, இது ஒரு மின்னூட்டம் பெற்ற ஒரு உருளை. ரெண்டிலே உள்ள மின்னூட்டம் என்னது? ஒரே மாதிரியான மின்னூட்டம். அது ஒன்றை ஒன்று கவருமா விளக்குமா? ஒன்றை ஒன்று விளக்கும். அப்ப இது இதன் மீது ஒரு விசையை செலுத்தும். அந்த கூலும் விசை அல்லது நிலை மின்னியல் விசை எந்த திசையில இருக்கும்? இது இதன் மீது செலுத்தக்கூடிய விசை இந்த திசையில இருக்கும். அது என்னது? கூலும் விசை அல்லது நிலை மின்னியல் விசை. அப்போ இந்த ஒரு உருளையை மட்டும் நான் எடுத்தோம்னா இந்த ஒரு உருளை மீது செயல்படக்கூடிய விசையை மட்டும் ஒரு டயக்ராமா போடணும் அப்படின்னா இங்க பாருங்க, இதுதான் அந்த உருளை. இந்த உருளையின் மீது எக்ஸ் அச்சில் என்னென்ன விசையெல்லாம் செயல்படுது, ஒய் அச்சில் என்னென்ன விசையெல்லாம் செயல்படுதுன்னு பார்த்தோம்னா, ஒய் ஆக்சிஸ்ல கீழ் நோக்கி ஈர்ப்பு விசை அது எம் இன்டு ஜி. இதில் மேல் நோக்கி ஒரு விசை அது என்னது? டி காஸ் தீட்டா. அப்புறம் என்ன கொடுக்குறாங்க? இதுல எக்ஸ் அச்சில் இங்க செயல்படுற விசை என்னது? டி சைன் தீட்டா. இங்க செயல்படுற விசை என்னது? அந்த நிலை மின்னியல் விசை. இப்போ ஒரு பொருளின் மீது செயல்படும் அனைத்து விசையும் சமமாக இருந்தால்தான் அந்த பொருள் என்னது? சமநிலையில் இருக்கும். நமக்கு இந்த ப்ராப்ளம்ல என்ன கொடுத்துட்டா? இந்த உருளையானது சமநிலையில் இருக்கு அப்படின்னா இது மேல் நோக்கி செயல்படும் விசையும் கீழ் நோக்கி செயல்படும் விசையும் சமம். இதுல இந்த சைடு ரைட் சைடுல செயல்படும் விசையும் லெப்ட் சைடுல செயல்படுற விசையும் சமம். எல்லாமே சமமா இருந்தா தான் அந்த உருளை சமநிலையில் இருக்கும். ஸோ அப்ப நான் என்ன எழுதிக்கலாம்? இந்த விசையும் சமம். அதே மாதிரி கீழ் நோக்கி செயல்படக்கூடிய விசையும் மேல் நோக்கி செயல்படக்கூடிய விசையும், மேல் நோக்கி செயல்படுறது காஸ் தீட்டா. ரெண்டும் சமம். சரிங்களா? ஸோ இப்போ எடுத்து எழுதிட்டு அடுத்து நான் என்ன பண்ண போறேன்? ரெண்டுமே டிவைட் பண்ண போறேன். அவ்வளவுதான். பண்ணிட்டோம்னா நமக்கு ஆன்சர் வந்துடும். ஓகே, இங்க பாருங்க, இங்கேயும் டி இங்கேயும் டி. அப்போ நம்ம என்ன பண்ணிக்கலாம்? we can cancel it out. ஸோ அப்போ பாருங்க, இது என்னது? எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ். எலக்ட்ரோஸ்டாட்டிக் உள்ள ஃபோர்ஸ் என்னது? K Q1 Q2 by R square whole divided by mg. m மாஸோட இது என்னது? 1 கிராம். அப்போ 1 கிராம்னா என்னது? 1 into 10 to the power minus 3. g ஓட வேல்யூ என்னது? 10 ன்னு எடுக்க சொல்லிட்டான். This will be equal to இந்த சைடு என்னது? sin theta. sin 30 ஓட வேல்யூ என்னது? 1/2. இது என்னது? cos 30. 0 1/2 1/√2 √3/2. இது என்னது? √3/2. அப்போ 2 2 கேன்சல் ஆயிடும். ஸோ அப்போ பாருங்க, k ஓட வேல்யூ நமக்கு தெரியும்
ஆரோட வேல்யூ இந்த இரண்டுக்கு இடையான தொலைவை நம்ம கால்குலேட் பண்ணணும். Q1 Q2 அதை தான் நம்ம கேட்டிருக்கிறோம். இங்க Q1 Q2 ரெண்டுமே சமம் தான். ஸோ அப்போ பாருங்க இது என்னன்னு மாறுது, K இன் மதிப்பு 9 × 10⁻9 இன்ட்டு Q1 Q2 ரெண்டுமே சேம், அதனால அது Q ஸ்கொயரா மாறிடும். ஹோல் டிவைடட் பை R ஸ்கொயர் அது இருக்கு, ஹோல் டிவைடட் பை இது என்னது 10⁻−2 மாறிடும். இங்கே என்ன இருக்கும், 2 கேன்சல் ஆகி 1/√3 தான் இருக்கும். ஸோ எல்லா வேல்யூவும் இருக்குது. ஆரோட வேல்யூ தெரிஞ்சதுன்னா சப்ஸ்டிட் பண்ணி கியூட வேல்யூவை கால்குலேட் பண்ணிடலாம். இப்போ ஆரோட வேல்யூ மதிப்பை நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறது சொல்லுங்க. இந்த மதிப்பு தெரியும். அப்போ இங்க இருந்து இது வரைக்கும் உள்ள தூரமும் இங்க இருந்து இது வரைக்கும் உள்ள தூரமும் எப்படி இருக்கும், சமமா இருக்கும். அப்போ இது தெரிஞ்சதுன்னா இதோட இதை ஆட் பண்ணிக்கணும், அல்லது ரெண்டால டிவைட் மல்டிப்ளை பண்ணிட்டோம்னா நமக்கு அந்த மொத்த தூரம் வந்துடும். ஏன்னா ஆறுன்னு என்னது, இரண்டு மின்துகளுக்கு இடையிலான தூரம். ஸோ அப்போ இது தெரியும், தீட்டா தெரியும், இது வேணும். பாருங்க சைன் தீட்டா காஸ் தீட்டாவை அப்ளை பண்ண போறோம். தெளிவா பாருங்க, இது ஒரு முக்கோணம். இந்த முக்கோணத்தில் இது செங்கோணம், அது செங்குத்தானது. அப்ப செங்குத்துக்கு எதிரே உள்ளது கர்ணம். எனக்கு இது வேணும், இது தீட்டான, இது என்னது, இது எதிர்பக்கம். அப்போ இத ஓன்னு வச்சுட்டு இந்த பாயிண்டை என்னன்னு வச்சோம்னா இந்த ஓஎன் எனக்கு வேணும். அப்போ ஓஎன் இந்த செங்கோணத்துல நம்ம எப்படி பார்க்கறது, சைன் தீட்டாவுக்குள்ள ஃபார்முலா பார்த்தோம்னா சைன் தீட்டா என்ன வருது, ஓஎம் என்னன்னு வச்சோம் அப்படின்னா சைன் தீட்டா என்னது எதிர்பக்கம், ஓஎன் டிவைடட் பை கர்ணம். கர்ணம் என்னது எம்என். நமக்கு என்ன வேணும், ஓஎன் வேணும், எம்என் தெரியும், தீட்டா தெரியும். ஸோ அப்போ ஓஎன் is equal to mn sin theta. mn எவ்வளோ 10 சென்டிமீட்டர் இன்ட்டு sin theta, sin 30, sin 30 எவ்வளோ 1/2. அப்போ இது எவ்வளோ வருது 5 சென்டிமீட்டர் வருது. இது 5 சென்டிமீட்டர்னா இது 5 சென்டிமீட்டர். அப்போ ஆரோட வேல்யூ என்னது 10 சென்டிமீட்டர், அவ்வளோதான். ஸோ இங்க ஆரோட மதிப்பு என்ன 10 சென்டிமீட்டர். அப்போ 10 × 10⁻−2 மீட்டர். அப்போ 10⁻−1 மீட்டர். அப்போ ஆர் ஸ்கொயர் அப்படின்னா என்ன ஆகும், இதை ஸ்கொயர் பண்ணுவோம். அப்போ என்ன ஆகும் 10⁻−2 மீட்டர், அவ்வளோதான். ஆரோட வேல்யூவை சப்ஸ்டிட் பண்ணிக்கோங்க, கியூவோட வேல்யூவை நம்ம கண்டுபிடிச்சிடலாம். ஓகேங்களா. ஸோ இவ்வளோதான். இப்போ அடுத்து நமக்கு என்னன்னா இந்த ஒரு இது இருக்குது, இதை எப்படி சால்வ் பண்றது அப்படிங்கிறத சொல்றேன். மற்றது இதற்கான தீர்வு புக்லேயே இருக்கு, அதை பார்த்தாலே உங்களுக்கு புரியும். ஸோ இங்க என்ன சொல்றான், 1 மீட்டர் ஆரம் கொண்ட வட்டத்தில் 4 இதுலயும் என்ன பண்றோம், சமமான மின்னூட்டம் வைக்கிறோம். எல்லாத்தோட வேல்யூ 1 மைக்ரோ கூலும். 1 மீது மற்ற அனைத்து மின்துகளாலும் செலுத்தப்படும் மொத்த விசை என்ன அப்படின்னு கேட்கிறான். ஓகே. ஸோ அவன் கேட்டிருக்கிறத நான் ஒரு வரைபடமா தெளிவா இங்க வரைகிறேன், அதை நீங்க பார்த்துக்கோங்க. ஓகே. ஸோ ஒரு வட்டம் ஷேப் எங்கே போச்சு, சரிங்களா. ஒரு வட்டம் இது என்ன போட்டோம் அப்படின்னா இங்க ஒரு சார்ஜ், இங்க ஒரு சார்ஜ், இங்க ஒரு சார்ஜ், இங்க ஒரு சார்ஜ் வச்சிட்டோம். ஸோ இது Q1, இது Q2, இது Q3, இது Q4, எல்லாமே ஒரு கூலும், எல்லாமே பிளஸ். அப்போ இது இதன் மீது மொத்தம் 3 விசை செயல்படும். Q2ஆல இதன் மீது ஒரு விசை, Q3ஆல இதன் மீது ஒரு விசை, Q4ஆல அதன் மீது ஒரு விசை, மொத்தம் 3 விசை செயல்படும். அந்த 3 விசையும் நான் வரைகிறேன்.
அப்போ அந்த விசை எப்பவுமே என்ன பண்ணும், இரண்டு புள்ளிகளை இணைக்கும் கோட்டின் வழியிலேயே செயல்படும் நம்ம பார்த்திருக்கிறோம். அப்போ Q3ஆல Q1 மேல ஏற்படக்கூடிய விசை, அதை இணைக்கும் கோடு இதுதான். அப்ப இந்த திசையில தான் இருக்கும். இதன் மீது ஒரு விசை, அது என்னது 1 due to 3, ஒன்றின் மீது 3ஆல் செயல்படக்கூடிய விசை. கரெக்ட். இப்ப 2ஆல் ஒன்றின் மீது செயல்படும் விசை எந்த திசையில இருக்கும் பாருங்க. 2ஆல் ஒன்றின் மீது செயல்படும் விசை எந்த திசையில இருக்கும், அந்த இரண்டு மின் துகளையும் இணைக்கும் கோட்டின் வழியே செயல்படும். இதுதான் அந்த கோடு, இணைக்கிற கோடு. அப்படின்னா அதன் மீது செயல்படக்கூடிய விசை அந்த கோட்டின் வழியே தான் செயல்படும். இதன் மீது செயல்படக்கூடிய விசை எந்த திசையில இருக்கும், இதுல இருக்கும். ஒன்றின் மீது 2ஆல் செயல்படக்கூடிய விசை. அதே மாதிரி 4ஆல் ஒன்றின் மீது செயல்படக்கூடிய விசை இணைக்கும் புள்ளியிலே கோட்டிலே இருக்கும். அப்போ இதுதான் இருக்கும். ஃபோர்ஸ் ஆன் 1 due to 4. அவ்வளவுதான். இப்ப இப்படி இருக்கும்போது நாம என்ன பண்ண முடியாது, இது அப்படியே வேல்யூ எல்லாமே கொடுத்துட்டாங்க, ஒவ்வொரு இதுக்கும் தெரியும், நம்ம அப்படியே போட்டு இது பண்ண முடியாது. இப்ப என்னுடைய ஆரம் என்னது, ஆரத்தின் மதிப்பு 1 மீட்டர் நினைக்கிறேன். ஒரு மீட்டர் ஆரம். ஸோ இது 1 மீட்டர் அப்படின்னா இங்கிருந்து இது 1 மீட்டர், இங்கிருந்து இது 1 மீட்டர். அப்போ இதுக்கு என்ன ஆகும், K Q1 Q2 by R ஸ்கொயர். இந்த R என்ன ஆகும், 2 ஸ்கொயராக மாறிடும். ஏன்னா இந்த இது என்னது 2 மீட்டர். இப்போ இதுக்கும் இடையில உள்ள தூரத்தை எப்படி கணக்கிடுவது, இது 1 மீட்டர்னா இது 1 மீட்டர். அப்போ இது என்னவா இருக்கும், ஈக்குவல் டு 1 ஸ்கொயர் பிளஸ் 1 ஸ்கொயர் அண்டர் ரூட் என்ன ஆகும், √2. அப்போ இந்த இதுக்கு ஆரோட வேல்யூ என்னது, √2. அப்போ ஆர் ஸ்கொயர் என்னவா மாறிடும், 2வா மாறிடும். அதே மாதிரி தான் இதுவும், இது 1 மீட்டர், இது 1 மீட்டர்னா அப்போ இந்த தூரம் என்னது √2. அப்போ இதுக்கும் ஆர் ஸ்கொயர் என்னவா மாறிடும், 2வா மாறிடும். ஓகேங்களா. இதுக்கு மட்டும் ஆர் ஸ்கொயர் என்னவா மாறும், 4ஆ மாறும். இப்போ 4 விசை, அதை நம்ம கணக்கிட்டு அதை அப்படியே என்ன பண்ண முடியாது, கூட்டிட முடியாது. ஏன்னா K Q1 Q2 எல்லாமே கொடுத்துட்டு ஆர் தெரிஞ்சிருச்சு, நம்ம எல்லாத்துக்குமே நாம கணக்கிடலாம். அதை என்ன பண்ணக்கூடாது, அப்படியே கூட்டிடக்கூடாது. அப்போ இதுல நம்ம எந்த விதியை பயன்படுத்தணும், வெக்டார் கூட்டு விதியை பயன்படுத்தணும். ஸோ வெக்டார்ல அந்த விசையை மட்டும் நான் தனியாக எடுத்து எழுதி எக்ஸ்பிளைன் பண்றேன். மற்ற கால்குலேஷன் எல்லாமே நமக்கு புக்கில் இருக்குது, அதை பார்த்தாலே உங்களுக்கு புரியும். ஸோ இப்போ இதுல இப்படி ஒரு விசை இருக்குது. இது என்னது, ஒன்றின் மீது 3ஆல் செயல்படக்கூடிய விசை. இது என்னது, ஒன்றின் மீது 4ஆல் செயல்படக்கூடிய விசை. இது என்னது, ஒன்றின் மீது 2ஆல் செயல்படக்கூடிய விசை. இப்போ இது இதன் மீது ஏற்படுத்தக்கூடிய கோணமும் இது இதன் மீது ஏற்படுத்தக்கூடிய கோணமும் சமமாக தான் இருக்கும். ஏன்னா இந்த டயக்ராம் பார்த்தீங்கன்னா இப்படிதான் இருக்கும். ஏன்னா இது ஒரு வட்டம். அப்போ இது இப்படி போகும்போது இந்த கோணமும் இது இங்க போகும்போது இது இங்க போகும்போது இந்த கோணமும் எப்படி இருக்கும், சமமாக தான் இருக்கும். கரெக்டுங்களா. ஸோ அப்போ இதுல எனக்கு ஒரு வெக்டார் ஒன்று ஃபுல்லா எக்ஸ் அச்சிலே இருக்கணும் அல்லது ஒய் அச்சிலே இருக்கணும். அப்படின்னா நான் என்ன பண்ணிக்கலாம், அப்படியே ஆட் பண்ணிட்டு கூட்டிட்டு போயிடலாம். அது கொஞ்சம் இங்க கொஞ்சம் அங்க இருந்தா நான் பண்ண முடியாது. அப்போ நான் இதை என்ன பண்ண போறேன், இதனுடைய எக்ஸ் கூறு என்ன ஒய் கூறு என்னன்னு எழுத போறேன். அப்ப இந்த வெக்டார் எங்க இருக்குன்னா, இந்த வெக்டார் எக்ஸ் அச்சோட தான் ஒரு கோணத்தை ஏற்படுத்துது. அப்போ F1,4 எக்ஸ் எப்படி இருக்கும், இந்த சைடில் இருக்கும். இது என்னது, x1,4. என்னுடைய மதிப்பு என்னது, இந்த வெக்டாரை போட்டு இதனுடைய வேல்யூவை போட்டுட்டு F1,4 இன்டூ காஸ் தீட்டான்னு போடணும். அதே மாதிரி இதுக்கு இங்க ஒரு, ஏன்னா இதனுடைய எக்ஸ் என்னது இந்த வெக்டார் இன்டூ காஸ் தீட்டா, ஏன்னா இங்க தான் தீட்டா வருது. இதனுடைய ஒய் கூறு என்னது F1,4 இன்டூ சைன் தீட்டா. அதே மாதிரி இங்க பார்த்தோம்னா இங்க என்னது F1,2 சைன் தீட்டா, ஏன்னா இந்த வெக்டார் இங்க தான் கோணத்தை ஏற்படுத்துது. அப்ப இதனுடைய இங்க உள்ள இது என்னவா இருக்கும், F1,2 காஸ் தீட்டா. அப்ப பாருங்க F1,3 ஃபுல்லா இங்க தான் இருக்குது, இதுல கொஞ்சம் இங்க இருக்குது, இதுல கொஞ்சம் இங்க இருக்குது. இதுவும் எதிர் திசையில இருக்கு.
நீங்க அந்த விசையின் மதிப்பை பார்த்தீங்க அப்படின்னா F1,2 மதிப்பை பார்த்தீங்கன்னா இதனுடைய மதிப்பும் சமமா தான் இருக்கும். இதுவும் தீட்டா இதுவும் தீட்டா. அப்போ F1,4 சைன் தீட்டாவும் F1,2 சைன் தீட்டாவும் சமமான விசை எதிரெதிர் திசையில் இருக்கு. அதனால அது ஒன்றை ஒன்று விலக்கி கொள்ளும். அப்ப இதன் மீது செயல்படக்கூடிய மொத்த விசையானது இதுல தான் வரும். அப்போ மொத்த விசை என்னது இது. ஸோ அப்போ இந்த இதுல மொத்த விசை என்னன்னு இருக்கும் F1,3 பிளஸ் F1,4 காஸ் தீட்டா பிளஸ் F1,2 காஸ் தீட்டா. அவ்வளவுதான். இப்ப தீட்டாவுடைய மதிப்பை கண்டுபிடிக்கணும். தீட்டாவோட மதிப்பு என்னவா இருக்கும் சொல்லுங்க பாப்போம். தீட்டாவோட மதிப்பு என்னவா இருக்கும்? இது என்னது 360 டிகிரி. அப்ப 360 டிகிரினா இது 90 இது 90 இது 90னா இதுவும் என்னவா தான் இருக்கும். ஏன்னா இது என்னது கம்ப்ளீட் சர்க்கிள்ல எப்படி இருந்ததுன்னா மொத்த கோணம் என்னது 360. அப்போ 360னா இங்க 45 இங்க 9 இங்க 90 90 90 90 இருந்தாதான் 4 90 360. அப்ப இது 90 டிகிரினா இங்கேயே 90 டிகிரி தான். இந்த 90 டிகிரியை இரு சமமா பிரிக்கிறோம். அப்போ இங்க இதனுடைய கோணத்தின் மதிப்பு என்னவா இருக்கும் 45 டிகிரி. அப்போ இந்த விசையை கண்டுபிடிச்சிட்டு தீட்டாவுக்கு பதிலாக 45 போட்டு எல்லாத்தையும் கூட்டிட்டோம்னா வர்றதுதான் ஆன்சர். ஸோ புக்கில் பாருங்க இது இருக்கும். பட் இந்த அளவுக்கு டீட்டெயில்டா சொல்லியிருக்க மாட்டாங்க. சரிங்களா? ஸோ நீங்க அந்த வெக்டர்னுடைய அடிப்படை பண்பை பாருங்க. அது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இந்த இதுல எல்லா சப்ஜெக்ட்லயுமே இந்த ஃபர்ஸ்ட் வால்யூம்ல எல்லா இதுலயுமே வரும். ஓகே. அண்ட் தென் இயற்பியல் அப்படின்னா கஷ்டமானதுன்னு யாருமே நினைக்க வேணாம். என்னோட வீடியோவை நீங்க வரிசையா பார்த்துட்டு வாங்க. மிக எளிமையா இருக்கும். இப்ப நடத்தினதுல உங்களுக்கு எதுவும் புரியல அப்படின்னா கீழே கமெண்ட்ல நீங்க கமெண்ட் பண்ணுங்க. நான் உங்களுக்கு ஆன்சர் பண்றேன். அண்ட் இது சீரியஸா நம்ம இந்த ஒரு யூனிட் ஃபுல்லா நாம ஃப்ரீயாவே பண்ண போறோம். அதுக்கப்புறம் தான் நீங்க பிடிச்சிருந்தா பே பண்ணி வர்ற மாதிரி இருக்கும். ஃபீஸ் ரொம்ப அதிகம்லாம் கிடையாது. ஒரு மாசத்துக்கு பிசிக்ஸுக்கு பார்த்தீங்க அப்படின்னா 400 ரூபா தான். ஸோ அதே மாதிரி கெமிஸ்ட்ரியும் தமிழ் வழியிலே நம்ம பயிற்சி கொடுக்க போறோம், கணக்குக்கும் கொடுக்க போறோம். சரிங்களா? ஸோ அதனால இந்த வீடியோ பாருங்க. யூனிட்ல உங்களுக்கு எந்த டவுட்டுமே இருக்காது. ஸோ இது பிடிச்சிருந்தா நீங்க கட்டணம் செலுத்தி இந்த பயிற்சியில சேருங்க. பிசிக்ஸ்ல உங்களை 195க்கு மேல எடுக்க வைக்கிறது என்னோட பொறுப்பு. ஸோ உங்களுக்கு தெளிவா எல்லா இதையுமே சொல்லி கொடுத்துருவோம். சரிங்களா? ஸோ இந்த இது பிடிச்சிருந்தது அப்படின்னா நம்ம சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படின்னா தான் நாங்கள் தொடர்ச்சியாக போடக்கூடிய வீடியோ எல்லாமே உங்களுக்கு வந்து சேரும். ஓகே. ஸோ ஆல் தி பெஸ்ட்.